Once if it is video, audio, fine. Just tell me, we'll start the session. Yes. Check. Video, audio, fine. Just tell me, we'll start the session. Yes. Okay. It's fine. So very good morning to everyone. I'm audible, right? So very good morning to all. Yes. Okay, so I'll start the session. Hello, Pasangla. Today we are going to discuss that electrostatic la ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 12th பார்ட். இந்த 12th பார்ட்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்று எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபீல்டை பேஸ் பண்ணியிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இஃப் ஐ டேக் கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியல் இருந்து ரெண்டு கொஸ்டின் வரும். கெப்பாசிட்டன்ஸ் தனியாக வச்சுட்டேன் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் வரும். ஸோ டோட்டலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னா 3 இல்லைன்னா 4 கொஸ்டின் வரும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல பொறுத்த அளவுக்கு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டு கால்குலேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டுடே இம்பார்ட்டனா ஸோ காஸ் லா தான் பார்க்க போறோம். ஹியர் நான் காஸ் லா எதுக்காக அப்ளை பண்றேன், அதோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் இந்த செஷன்ல நாம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரிடே மார்னிங் கிறிஸ்டல் கிளியர் செஷன் இருக்கும். இந்த டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட் பிசிக்ஸ்ல கிறிஸ்டல் கிளியர் செக்ஷன்ல காஸ் லாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அண்ட் காஸ் லா அப்ளை பண்ணி எப்படி நாம எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஹாய் வணக்கம் நந்தினி, வணக்கம். எஸ், ஓகே. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் கிளியர்லி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்காக இந்த காஸ் லாவை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி கேன் கோ வித் அ கிளியர் ஐடியா அபவுட் த காஸ் லா பத்தி நமக்கு தெரிஞ்சிடும். Clear? So if I started that, hi, what about the Coulomb's law? Yes, I will discuss that. So this is very important law. நீட்ட பொறுத்த அளவுக்கு பாருங்க, கூலம்ஸ் லா விட காஸ் லால தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, so that's why crystal clear செஷன்ல I am going to teach each and every important topic. அதாவது previous year கொஸ்டினை பேஸ் பண்ணி எதில இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்திருக்கோ அந்த கான்செப்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிகாஸ் நமக்கு 180 out of 180 எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 200 கான்செப்ட் தெரிய வேண்டியதில்லை. ஒன்லி 45 கொஸ்டின், 45 கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அந்த 45 கான்செப்ட் எப்படி பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஐம் டேக்கிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நீட் அண்ட் ஜேஇயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இதுலெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்டா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செஷன் எடுத்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி கிறிஸ்டல் கிளியர் செஷன்ல ஐம் கிவிங் தட். ஸோ அதனாலதான் கூலம்ஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணாம டைரக்ட்லி we are solving the காஸ் லாவை நாம எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ நீட்ட பொறுத்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் யூஸ் ஃபார் தட். சோ ஐ அம் ஆல்சோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் த சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க. சோ நெக்ஸ்ட் செஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ அம் கோயிங் டு கிவ் யூ தட். சோ நெக்ஸ்ட் செஷன்ல ஐ அம் கோயிங் டு கிவ் யூ தட் கம்ப்ளீட் 11th ஓட நீட் பேஸ் பண்ணி நீட்டை பேஸ் பண்ணி we are going to discuss the question paper complete 11th nearly 10 chapter ஓட பெரிய மாரத்தான் we are going to discuss that. டெஃபினட்டா அந்த பெரிய மாரத்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. so don't miss this next மாரத்தானை மிஸ் பண்ணிடாதீங்க பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு. so I'm going to discuss full complete லாஸ்ட், அதாவது ஒரு 10 years 15 years நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். சார் நீங்க கேட்கலாம் 2017 தான் சார் நீட் ஆரம்பிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏஎம்பிஎம்டி கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மாரத்தான். நியர்லி இட் கோயிங் டு பி வாட் இஸ் இட் நியர்லி ஒரு 6 to 7 hours, 7 ஹவர்ஸ்க்கு மேலதான் இருக்க போகுது அந்த மாரத்தான். ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் கம்ப்ளீட் ஐடியாவை கொடுத்து நாம ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்ண போறோம். டோன்ட் மிஸ் திஸ் சேனல். சார் ப்ளீஸ் டீச் இங்கிலீஷ் இன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பார்க்கலாம், தமிழ்ல டீச் பண்றேன். ஓகே, டோன்ட் வரி பசங்களா. Okay, Nandini, if you're not subscribed channel, please subscribe the channel. Okay, first I will discuss that. Yes, very important thing.
So once if we start பண்ணலாம் அப்படின்னா just fire symbol தட்டி விடுங்க, then we will start the session. Rahul Max, hi Rahul Max, yes. Okay, we'll start பண்ணலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா very important idea. First electric field னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Then you can apply, அதாவது இந்த electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும். Then we can discuss that Gauss law எதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஆல் த டைனி பார்ட்டிகல், ஆட்டம்னு சொல்லலாம். அந்த ஆட்டத்துக்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே சார்ஜ் பார்ட்டிகல் சொல்லலாம். ஸோ எவ்ரி மெட்டீரியல் இந்த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல், ரைட்? ஸோ இப்போ நான் பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஐம் கோயிங் டு டேக் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நாட் ஓன்லி தட், சார்ஜ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? நம்ம கியூல ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா? சார்ஜ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சார்ஜ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா we can represent positive charge. I'm going to represent that this is positive charge னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம், q னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரைட்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்குன்னு வெச்சுக்கலாம். if I take it as a rest நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so velocity of the charge என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். acceleration of the charge என்னவா இருக்கும்? 0 இருக்கும் இல்லையா? so இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுத்தியும் ஒரு ஃபீல்ட் கிரியேட் ஆகும் இல்லையா? So இது ரெஸ்ட், இதை நான் என்ன சொல்லலாம்? ரெஸ்ட்னு சொல்லலாம். or else we can say it is what? static னு நாம சொல்லலாம். ரெஸ்ட்னு சொல்லலாம் இல்ல ஸ்டாட்டிக்னு சொல்லலாம். இந்த சார்ஜ் சுத்தியும் ஒரு ஃபீல்ட் கிரியேட் ஆகும் இல்லையா? சோ இந்த ஃபீல்ட் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃபீல்ட் நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சோ ஒரு சார்ஜை பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இது அந்த சார்ஜ் அட்ராக்ட் ஆகலாம் இல்லைன்னா ரிப்பிள் ஆகலாம். எப்படின்னா இங்க பாருங்க, நான் இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் நான் கொண்டு வரேன். if I take it is that பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்தேன் அப்படின்னா இதை சுத்தியும் இது என்ன ஆகும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். திஸ் வாட் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதே நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்தேன் அப்படின்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். we know that like charges will repel each other, unlike charge attract ஆகும், right? so இந்த ஃபீல்டுக்குள்ள இதை சுத்தியும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரெஸ்ட் சார்ஜ் சுத்தியும் ஸ்டாட்டிக் சார்ஜ் சுத்தியும் ஒரு ஃபீல்ட் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல்ட இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வரும்போது நாம ஃபீல் பண்ணலாம், ஏன்னா அட்ராக்ட் ஆகும், ரிப்பல் ஆகும். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்ட நாம கால்குலேட் பண்ணோம். ஹவ் வி வில் கால்குலேட் த ஃபீல்ட்? see இந்த ஃபீல்ட நான் இன்ஃபினிட்டில ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, இந்த ஃபீல்ட் எனக்கு தெரியாது. இட் நெவர் ஃபீல் தட். பக்கம் கொண்டு வர என்ன ஆகும்? we can observe the field, ஏன்னா based on the attraction and repulsion. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்ட தான் நான் கால்குலேட் பண்ணோம், ரைட்? இது ஸ்டாட்டிக் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபீல்ட் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்னு சொல்லலாம். எஸ் ஆர் நோ எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்னு சொல்லலாம், ஏன்னா இது ரெஸ்டா இருக்கறனால. எஸ் ஆர் நோ? இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, we can apply this electrostatic ரெண்டு வேல நாம கால்குலேட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட ரெண்டு வேல நாம கால்குலேட் பண்ணலாம். ஒன்னு என்ன அப்படின்னா, யூசிங் கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணலாம். கூலும்பிக்ஸ் ஃபோர்ஸ் லாவை யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் என்ன சொல்லலாம்? we can say it is a electrostatic field தெரிஞ்சிடலாம். once force தெரிஞ்சிருச்சு அப்படின்னா force by charge நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? field நமக்கு தெரிஞ்சிடும். கிளியர்? சோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட ரெண்டு வேல கால்குலேட் பண்ணலாம். ஒன்னு என்னது? கூலும் ஃபோர்ஸ் லா. இன்னொன்னு வே என்னங்கிறது என்ன சொல்லலாம்? it is nothing but என்ன லா சொல்லலாம்? it is a Gauss லாவை வச்சு நாம கால்குலேட் பண்ணலாம். கிளியர்? Gauss லாவை வச்சு நாம கால்குலேட் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். கிளியரா? சோ Gauss லாங்கிறது என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, லிசன், எலக்ட்ரிக் ஃபீல்ட Gauss லாவோட ஐடியாவை நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். Gauss லாங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? டு கால்குலேட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ற ஒன் ஆஃப் த மெத்தட் தான் என்னது? Gauss லான்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டுட், ரைட்? எஸ் எவ்ரிவன்? சதீஷ், குட் மார்னிங். குட் மார்னிங் சதீஷ். எவ்ரிவன்? எஸ் கந்தசுவாமி, எஸ், தேங்க் யூ. எஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லாரும் குட் மார்னிங், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். சோ கிளியர்? ஐ அம் ஆடிபிள், ரைட்? எல்லாருக்கும் சோ ஆடிபிள் அப்படின்னா தம் சிம்பிளை தட்டி விடுங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிருங்க பசங்களா. டோன்ட் மிஸ் திஸ் கிளாஸ். ஓகே, இட் இஸ் பவர்ஃபுல் செஷன். திஸ் இஸ் மஸ்ட் பி நோ. இஃப் யூ வாண்ட் டு குட் இன் Gauss law, you must know this clear idea. ஓகே, இப்ப Gauss lawங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? டு கால்குலேட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். சோ Gauss lawங்கிறது என்ன சொல்லலாம்? இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் டு கால்குலேட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் த ஸ்மால் ஐடியா, then we can go with this one by one. சோ இப்போ நான் எடுத்துட்ட Gauss lawங்கிறது என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை ஆர் எல்ஸ்
electric field எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா in terms of electric field எப்படி represent பண்ணலாம் in terms of electric field is represented in terms of electric field line வச்சு represent பண்ணலாம் electric field line வச்சு represent பண்ணலாம். So if it is a more electric field line, electric field strength என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். Number of field line அதிகமா இருந்துச்சு அப்படின்னா electric field strength or electric field என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சார்ஜ் நான் எடுத்துட்டேன், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் will produce the electric field. எஸ் ஆர் getting mid point, it will produce the electric field ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை வச்சு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன். இஃப் இட் இஸ் சார்ஜ் இஸ் க்ளோஸ்ட், இப்போ சார்ஜ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இஃப் இட் இஸ் a charge is closed, ஓகே, சோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இந்த சார்ஜை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா see இதுல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்கோ அதை எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இஃப் எனி சார்ஜ் இஸ் என்க்ளோஸ்ட், இஃப் எனி சார்ஜை நான் க்ளோஸ் பண்ண அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் வருதோ அதை வச்சு நாம என்ன டிஃபைன் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ணலாம். திஸ் இஸ் ஐடியா ஃபார் திஸ். இஃப் எனி சார்ஜ் இஸ் என்க்ளோஸ், நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் passing through the cross section which is equal to what? Electric field strength represent பண்ணலாம். இப்போ 100 number of field line வந்துச்சு அப்படின்னா electric field E ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. 200 number of electric field வந்துருச்சு அப்படின்னா double the value. So number of field line அதிகமாக field ஓட வேல்யூ அதிகமாகும். क्वेश्चन இதுல எவ்வளவு field line produce ஆகுது அப்படிங்கறத என்னோட டார்கெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்டம். If you want to calculate electric field, அதுக்கு நான் என்ன தெரிஞ்சிடணும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து அரஸ் நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் அதாவது எவ்வளவு ஃபீல்ட் லைன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can calculate electric field நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். எஸ் ஆனா everyone understood, right? Clear? So this is what is that Gauss lawங்கிறத நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். So question is that என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா we must know what is the properties of electric field line, and also we have to calculate what is the electric field, number of electric field line எவ்வளவு வருதுன்னு நான் கால்குலேட் பண்ணனும் ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்ல. சோ அந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can calculate what? electric field strength கால்குலேட் பண்ணலாம், or electric field நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுதான் Gauss law. Is it clear? Any doubt as பசங்களா? கிளியரா பசங்களா? If you understand, then we'll start. Yes, good morning Shankar V. Good morning. Everyone understood, right? I'm going to calculate that. First, electric field oda property da nama paaka porom. Yes or no? First we are going to discuss that properties of electric field. Yes or no? Electric field line. So first I am going to discuss that enna property ella irukku nama first discussion pannalam. Then we can go with this one by one nama will start the session, right? Clear ah nama represent pannalam. Everyone know that nama 12th padichale NEET eduthitale. So electric field line oda property is very very important. Ena board exam la nama padichirupom. Adha important question ah irundirukum. First, I will start with this. What is the properties of electric field line? Electric field line oda property theriyumbodhu naam enna calculate pannalam? Electric field line oda property theriyumbodhu electric field oda property namakku clear ah therinjirum. So first I am going to start with this. What is the electric field line oda property nama start pannalam? See here, electric field la eduthiten appadina adha represent பண்றதுக்கு நான் இமேஜினரியா ஒரு லைனை கன்சிடர் பண்றேன். அதுதான் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் சார், electric field line is an imaginary line. Okay, அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கலாம், இல்லனா கர்வ் பாத்தா கூட இருக்கலாம். This is very important because it is imaginary line. So it starts from எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா so it starts from positive charge ல ஸ்டார்ட் ஆகும், இல்லனா infinity ல ஸ்டார்ட் ஆகும். Idea must know clearly. So electric field line, first property, electric field line start from where? Electric field line start from, very very important thing பசங்களா, இது எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டுறாதீங்க பசங்களா. இது எல்லாமே crystal clearly I am explaining the clear idea about the Gauss law. So each and every points are important. அத மைண்ட்ல வச்சுக்க. Electric field line start from what? Start from because in the crystal clear sessionல I am going to explain that last ஒரு 5 to 6 year question analyze பண்ணிட்டு அதுல இருந்து important concept தான் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். So in the concept எல்லாம் very very important. We can expect NEET 2020 expect 2026 expect பண்ணலாம். Electric field line start from positive charge start ஆகலாம், or else என்ன சொல்லலாம்?
infinity ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். Infinity. This must be no clearly. Infinity ல ஸ்டார்ட் ஆகலாம். Yes or no? So electric field line start from positive charge or else infinity. எங்க முடியும்? End over 2. End or else terminate. We can say it is a terminate. Terminate over. Terminate over. எங்க முடியலாம்? Negative charge முடியலாம். Negative charge or else எங்க முடியலாம்? Infinity ல முடியலாம். Infinity. Clear? So this first property is that. SR or getting my point. அப்ப நான் electric field நான் எப்படி represent பண்ணலாம் அப்படினா listen carefully. Okay. So நான் எடுத்துட்டேனா இது ஸ்டார்ட் பண்றது எங்க ஸ்டார்ட் ஆகும்? Infinity ல ஸ்டார்ட் ஆகும். It will start from infinity. எங்க முடியும்? Infinity ல முடியலாம். If I take it as a positive charge நான் எடுத்துட்டேன் அப்படினா if I take this is my positive charge எடுத்துட்டேன்னு வெச்சுக்க it start from positive charge. இந்த டைரக்ஷன்ல இருக்கும் it start from positive charge. Clear? இதே நெகட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டேன் அப்படினா this is negative charge எடுத்துட்டேன் அப்படினா என்ன ஆகும் electric field line towards the negative charge இருக்கும் so this is what towards the negative charge clearly understand this one this is what towards the negative charge so electric field line positive charge க்கு radially outward very important thing ஏனா outward directionல இருக்கும் so electric field line எந்த directionல இருக்கும் radially outward so question இதெல்லாமே shortcut க்கு யூஸ் ஆகும் பசங்களா outward shortcut use ஆகும் பசங்களா so must know clearly இதுவே negative charge எடுத்துட்டேன் அப்படினா the electric field என்னவா இருக்கும் radially inward இருக்கும் radially inward electric field line என்னவா இருக்கும் radially inward so radially inward அப்படினா so radius க்கு inward இல்லனா outward இருக்கும் yes sir or getting me point இந்த radius க்கு along the direction of radius is opposite to the direction of radius clear must be know clearly even if I take it as a positive or negative எடுத்துட்டேன்னு வெச்சுக்க if it is a dipole நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க so this is what is a dipole நான் எடுத்துட்டேன் இது positive இது negative listen carefully இது எங்க ஸ்டார்ட் ஆகும் positive chargeல ஸ்டார்ட் ஆகி negative chargeல இருக்கலாம் so இது curve line-ஆ இருக்கலாம் இல்லனா என்னவா இருக்கலாம் straight line-ஆ கூட இருக்கலாம் this must be know clearly okay negative charge எடுத்துட்டேன் அப்படினா inward directionல இருக்கும் so positive charge எடுத்துட்டேன் அப்படினா outward directionல இருக்கும் clear so this must be know clearly yes or no this is what is the first point of that என்ன சொல்லலாம் we can say it is a electric field line oda first point clear yes or no electric field line start from positive charge and terminated over negative charge illana electric field line start from infinity la irundhu start agum enga mudiyum minus infinity la mudiyum so start from infinity to minus infinity yes or no getting me point this is what is the first idea is it clear இப்ப ரெண்டு சார்ஜ் இடையில இருக்க ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா in terms of electric field line ரெண்டு சார்ஜ் இடையில இருக்க ஃபோர்ஸ் நான் மென்ஷன் பண்ண போறேன் listen because இது ரெண்டு repulsive force இருக்கனால electric field line என்ன இருக்கும் it is outward because repulsive force நாம இப்படி டிஃபைன் பண்ணலாம் we can define like this இந்த டைரக்ஷன்ல இருக்கும் so இதுக்கு என்ன டைரக்ஷன்ல இருக்கும் it's like this இந்த டைரக்ஷன்ல இருக்கும் right இதே பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க if I take it as a positive charge now if I take a positive negative charge எடுத்துட்டேன் அப்படினா வெச்சுக்க if I take it as a negative charge எப்படி இருக்குனா negative charge நான் எடுத்துட்டேன் இது negative charge எடுத்துட்டேன் okay negative charge எந்த டைரக்ஷன்ல இருக்கும் it is a repulsive force தான் இதுக்கு இடையில repulsive force தான் இருக்கும் so repulsive force அப்படினா inward directionல இருக்கும் because it is a negative charge the field line is inward so that என்ன டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் clear everyone understood right so இந்த டைரக்ஷன்ல இருக்கும் inward directionல இருக்கும் clear இது என்ன சொல்லலாம் இது ரெண்டுமே என்ன force சார் it is a repulsive force initially பார்த்தது இது என்ன force இது attractive force இருக்கனால இந்த direction so this is what is the repulsive force நாம represent பண்ணலாம் so this is very important you must know clearly when we started that Gauss law ஓட ஐடியா நமக்கு Gauss law electric field line ஓட ஐடியா நம்ம தெரிஞ்சிருக்கணும் now second property of that electric field நான் எடுத்துட்டேன் அப்படினா second property second one so the electric field line never intersect very very important thing second property is that electric field line field line என்ன சொல்லலாம் field line never intersect field line never intercept why it is never intercept we must know clearly இப்ப நான் எடுத்துட்டேனா listen carefully இப்ப எதனால intercept ஆகாதுன்னு பாருங்க நான் இங்க எடுத்துட்டேன் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன் this is what electric field line எடுத்துட்டேனா இது என்னோட electric field எடுத்துட்டேன் so electric field line வெச்சு தான் என்ன பண்ணலாம் electric field ஓட ஸ்ட்ரெngth ரெப்ரசன்ட் பண்ணலாம் இப்போ இந்த electric field ஓட லைனோட ஸ்ட்ரெngth என்ன எடுத்துட்டேன் E1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன் electric field இந்த லைனோட ஸ்ட்ரெngth என்ன எடுத்துட்டேன் E1 எடுத்துட்டேன்
இன்னொரு லைனோட ஸ்ட்ரென்த் என்ன எடுத்துட்டேன், E2 ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்க. இன்னொரு லைனோட ஸ்ட்ரென்த் E2 ன்னு எடுத்துட்டேன். இது ரெண்டும் கிராஸ் ஆகிற இடத்துல லிசன், இது ரெண்டும் கிராஸ் ஆகிற இடத்துல we cannot define. அப்படின்னா ரெண்டு வேல்யூ வருமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் தட். அப்படின்னா ஸோ இன்டர்செப்ட் ஆன இடத்துல என்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட ப்ராப்பர்ட்டி அரல்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தோட ப்ராப்பர்ட்டி என்னால கால்குலேட் பண்ண முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் த டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செப்ட் ஈச் அதர் we cannot distinguish that electric field ஓட ப்ராப்பர்ட்டியை distinguish பண்ண முடியாது. அதனாலதான் electric field lines are never intercept. Yes, good morning guys. Badmas, good morning. Everyone is good morning. Okay, so the electric field line என்ன ஆகாது, never intercept each other. Second property. If they intercept, we cannot define the electric field define பண்ண முடியாது அந்த intercept pointல. Definitely இந்த மாதிரி questions எல்லாம் assumption reasonல question கேட்பாங்க. Understand this one. Because the electric fields are unique nature. இந்த intercept ஆன இடத்துல we cannot define the unique nature என்னால define பண்ண முடியாது. அதனால தான் intercept ஆகாது. Yes or no? This is what is the second point is that. Third point க்கு நாம போலாம். We can go with this third point. Very very important point is that third point எடுத்துட்டு வெச்சுக்கலாம். If I take it as a third point, very important point is that electric field line, very important. Electric field line is directly proportional to field line is directly proportional to field line is directly proportional to electric field ன்னு சொல்லலாம். Electric field. Yes or no? Electric field line is directly proportional to electric field ன்னு சொல்லலாம். அப்படின்னா number of electric field line அதிகமா இருந்துச்சுன்னா அங்க electric field strength என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். Must know clearly. If it is a more number of electric field line, anga more number of electric field strength அதிகமா இருக்கும் பசங்களா. Understand this one. If I take this one, listen carefully. இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஐடியாவை, if I start that, listen carefully. இப்போ நான் எடுத்துட்டேன், இது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன், இது என்னோட பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன். I take separately. So இங்க நான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன், இதை நான் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எங்க இருந்து எங்க இருக்கும்? It starts from positive charge and terminated over negative charge. It starts from positive charge and terminated over negative charge. It starts from positive charge and terminated over negative charge. Understand this one clearly. So இதுதான் என்னோட electric field line னு சொல்லலாம் இல்லையா. இந்த இடத்துல outward direction இருக்கும், இது outward direction. இந்த இடத்துல electric field line inward direction இருக்கும், இது inward direction. I'm going to draw that ஒரு small cross section நான் வரையறேன். I'm going to draw small cross section வரையறேன். எங்க வரையறேன் அப்படினா இந்த இடத்துல வரையறேன். I'm drawing the cross section இந்த இடத்துல வரையறேன். ஓகேவா? This is cross section first one. Same cross section இங்க வரையறேன்னு வெச்சுக்கேன். Same cross section இங்க வரையறேன். Now இந்த இடத்துல field line என்னவா இருக்கு? 1 2 3 field line இருக்கு. Number of field line 3 இருக்கு. But same area cross section. This is area cross section A எடுத்துட்டேன். இங்க area cross section A எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இங்க 3 field line இருக்கு. பட் இங்க எவ்வளவுதான், இந்த area cross section எவ்வளவுதான் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்படினா so the electric field strength எங்க அதிகமா இருக்கும்? See, electric field line is directly proportional to electric field strength. அப்படினா number of field line, இந்த ஏரியா கிராஸ் பண்ற number of field line இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்படினா எந்த இடத்துல electric field அதிகமா இருக்கும்? Where you will find electric field is more. இப்போ E1 எடுத்துட்டேன் அப்படினா இது E2 எடுத்துட்டேனா எங்க அதிகமா இருக்கும்? E1 is greater than E2. Very very important. E1 is greater than E2. Hi Deepa. Yes, hi. So E1 is greater than E2 னு சொல்லலாம். அப்படினா electric field strength எங்க அதிகமா இருக்கும்? இங்க electric field strength அதிகமா இருக்கும். Near to the charge electric field strength அதிகமா இருக்கும். Far away from the charge electric field strength கம்மியா இருக்கும். Very important idea. Clear-ஆ தெரிஞ்சுக்கங்க பசங்களா. So electric field strength, electric field strength நான் எடுத்துட்டேனா strength is more. E is more. Near to the charge சொல்லலாமா? Near to the charge. Near to the charge. ஓகேவா? E என்னவா இருக்கும்? E. So minimum or else we can say smaller னு எடுத்துக்கலாமா? More and smaller. Electric field strength smaller away from the charge. Away from the charge. இது புரிஞ்சுதா பசங்களா? ரெண்டு இம்பார்ட்டன்ட் பசங்களா, ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். So electric field line is directly proportional to electric field strength. E னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். So
number of field line passing through the cross section வச்சு நாம என்ன define பண்ணலாம் electric field define பண்ணலாம். Understand this one. So this is what is electric field is more near to the charges. இது என்ன சொல்லலாம் minimum far away from the charges. இப்போ example பாருங்க. இப்போ நான் இந்த electric field line எடுக்கிறேன்னு வெச்சுக்க. If I take the example of electric field line எடுக்கிறேன்னு வெச்சுக்க. I'm going to take the electric field எடுக்கிறேன். So இங்க பாருங்க இது electric field இந்த directionல இருக்குன்னு வெச்சுக்க. Listen carefully. இது electric field line எடுத்துட்டேன். I'm going to draw the cross section நான் வரையறேன் இதுல ஒரு cross section நான் வரையறேன். Listen, this is my area cross section வரையறேன். So இங்க எவ்வளவு field line இருக்கு 1 2 3 4 field line இருக்கு. எஸ் ஆன 4 field line இருக்கு. சேம் ஏரியா cross section இங்க வரையறேன். இங்கேயும் electric field line என்னவா இருக்கு 4 electric field line இருக்கு. அப்படினா so இந்த இடத்துல number of field lineம் இந்த இடத்துல number of field line passing through the cross section எப்படி இருக்கும் சேமா இருக்கும். அப்படினா இங்க இருக்க electric field E எடுத்துட்டேனா இங்க இருக்க electric field என்னவா இருக்கும் E இருக்கும். சோ இந்த electric field என்ன சொல்லலாம் யூனிஃபார்ம் electric field சொல்லலாம். யூனிஃபார்ம் electric field சொல்லலாம். இங்க பாருங்க டைரக்ஷனை வச்சே நாம டிஃபைன் பண்ணலாம். electric field ஸ்ட்ரெngth நாம டிஃபைன் பண்ணலாம். இது யூனிஃபார்ம் electric field நாம ரெஃபர் பண்ணலாம். கிளியரா இது என்னது it is a uniform electric field ன்னு டிஃபைன் பண்ணலாம். ஏனா electric field is same at all the point. Number of field line passing through the cross section is same at all the point. Number of field line passing through the cross section. இந்த cross section சுத்தியும் இந்த cross section வழியா போற field line என்னவா இருக்கும் is constant ஆ இருக்கும். இதுவே இப்படி நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். If I take this one listen carefully. இந்த மாதிரி எடுத்துட்டேன். I'm drawing the cross section நான் வரையறேன்னு வெச்சுக்கேன். If I draw the cross section I'm going to draw the cross section. இங்க நான் cross section வரையறேன். So இங்க ஒரு cross section same area cross section இங்க வரையறேன். Same area cross section இந்த இடத்துல வரையறேன். Listen. So இங்க பாருங்க number of field line passing through the cross section என்னவா இருக்கு இந்த cross section இங்க என்னவா இருக்கும் E1 எடுத்துட்டேன் இது E2 ன்னு எடுத்துட்டேன் இது என்ன சொல்லிட்டேன் number of field line passing through the cross section E3 ன்னு எடுத்துட்டேன். அப்படினா இந்த மூணு பாயிண்ட்லயும் number of field line passing through the cross section என்ன ஆகுது வேரி ஆகுது. இங்க எவ்வளவு field line இருக்கு 1 2 3 இங்க 2 இங்க என்னது 1 இருக்கு. அப்ப electric field strength எங்க அதிகமா இருக்கும். So E1 is greater than E2 greater than E3. Yes or no getting me point E3. அப்படினா இந்த field என்ன சொல்லலாம் non uniform electric field சொல்லலாம். non uniform electric field uniform electric field சொல்லலாம். electric field. So புரிஞ்சுதா பசங்களா அர்த்தமாயிதா பசங்களா clear uniform electric field என்ன தெரிஞ்சிருச்சு non uniform electric field என்ன தெரிஞ்சிருச்சா uniform and non uniform electric field clear பசங்களா any doubt up to here everyone understood right புரிஞ்சுச்சு அப்படினா லைக் பண்ணுங்க லைக் thumb symbol போட்டு விடுங்க then I can understand this. So நான் பேசிட்டு இருக்கேன் மார்னிங் நாம பாருங்க 6 o'clock எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நாங்களும் இன்ட்ராக்ட் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் ஐ கேன் டீச் யூ தட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா தம் சிம்பிள் போட்டு விடுங்கடா பசங்களா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். தம் சிம்பிள் போட்டு விடுங்கடா பசங்களா வில் ஸ்டார்ட் தட். எஸ் வி வில் டிஸ்கஸ் தட். எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட். இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது என்ன சொல்லலாம் we can say it is a non uniform electric field சொல்லலாம். எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தயவு செய்து பசங்களா ரொம்ப கேக்குறேன். so I'm requesting that இப்போ yes good yes இது வந்தாவே போதும். if I understand உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படினா I am happy for that. புரியலனா தான் it is difficult that. yes sir மார்னிங் நீங்க எந்திரிக்கீங்க தூங்குற டைம்ல நீங்க படிக்கிறதுக்கு எந்திரிச்சிருக்கீங்க அப்படினா you are more enthusiastic right. டெஃபினட்டா உங்களுக்கு இத ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ஒவ்வொரு நாளும் 6 o'clock or before 5 o'clock எடுத்து ரிவிஷன் பண்ணிட்டு கிறிஸ்டல் கிளியர் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படினா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. உங்களை இந்த நீட் 2026ல கிராக் பண்றத தடுக்கவே முடியாது பசங்களா. எஸ் கிளியரா எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட். so this is what is an idea you must know clearly. yes or no this is what third property. fourth property என்ன அப்படினு பார்க்கலாம். what is the fourth property? fourth propertyங்கிறத நம்ம பார்க்கறோம். fourth property of electric field line. listen carefully. so electric field line it start from positive charge to negative charge. இப்ப direction of electric field எப்படி தெரிஞ்சுக்கலாம். direction of electric field. so the direction of electric field the direction listen fourth property எதை represent பண்ணுது direction of electric field represent பண்ண போறோம். the direction of electric field the direction of electric field is tangential to the surface tangential to the electric field line. direction of electric field is tangential to what to the electric field line. tangential to the electric field
line. S anorganic point, fourth property is that. So direction of electric field line enna varukum? It is a tangential to that what? Electric field line ku tangential arukum. Example, if I start that, listen everyone, understand this one clear ah pasangla. இது என்னோட பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டேன், இது என்னோட பாசிட்டிவ் சார்ஜ், இதோட நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன். ஸ்ட்ரைட்டா இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும், and also இந்த டைரக்ஷன்ல இருக்கும். So now question is that I told it is tangential நான் சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். If I take this is my point, இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இந்த இடத்துல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட நாம கால்குலேட் பண்ணலாம்? கிளியரா தெரிஞ்சுக்க. See here, எங்க நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணனுமோ அங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் வைக்கிறேன். So I'm going to take எதனாலன்னு பாருங்க, tangential ரெப்ரசன்ட் பண்ண போறேன்னு பாருங்க. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் வச்சிட்டேன்னு வெச்சுக்கேன். If I place a positive charge, it's like a test charge நான் வச்சிட்டேன். So இந்த சார்ஜ் என்ன பண்ணும், இத ரிப்பல் பண்ணும். ஏனா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். இந்த Q டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இது எந்த டைரக்ஷன்ல ரிப்பல் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ரிப்பல் ஆகும் இல்லையா? சோ இப்படி நான் இந்த டெஸ்ட் சார்ஜ் இப்படி மூவ் பண்ணா என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ரிப்பல் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி listen carefully, இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், நெகட்டிவ் சார்ஜ்ல என்ன ஆகும்னு பார்க்க போறேன். சோ நெகட்டிவ் சார்ஜ்னு வெச்சுக்கேன், சேம் டெஸ்ட் சார்ஜ் இப்படி மூவ் பண்ணா என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். Attract action in the direction இருக்கும். It will move in this direction. Clear? It will move in this direction. So that இதோட resultant value எந்த directionல இருக்கும்? இது electric field, positive electric field due to positive charge. இது என்ன சொல்லலாம்? Electric field due to negative charge. Resultant in the point என்னவா இருக்கும்? It is like this. So this is what is the electric field order direction. It is always tangential. Clear? Tangential to the field line. So இதுதான் என்ன சொல்லலாம்? Electric field order tangential. Even if I take this one, listen carefully. இப்போ நான் எடுத்துட்டேன், இது positive charge, இது நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. சோ இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்க. சோ இந்த இடத்துல நான் கால்குலேட் பண்ணனும். இந்த இடத்துல கால்குலேட் பண்ணது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இட்ஸ் லைக் a tangential. சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் வாட் இஸ் இட்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல வேணும் அப்படினா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த பாயிண்ட்ல வேணும் அப்படினா இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். That's it. It is always tangential to the field line. This must be know clearly. Electric field line is always tangential to that what? Our electric field is always tangential to the field line. Very, very, very important thing. And one more thing is that, இப்போ நான் எடுத்துட்டேனா, listen carefully, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இது நான் எடுத்துட்டேன், Q ன்னு எடுத்துட்டேன். இது நான் Q ன்னு எடுத்துட்டேன். நெகட்டிவ் சார்ஜோட வேல்யூ 2Q ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இப்போ சார்ஜோட வேல்யூ அதிகமா இருக்கும்போது ஃபீல்டோட வேல்யூ அதிகமா இருக்கும். Which means that field லைனோட வேல்யூ அதிகமா இருக்கும். Listen, இத நான் எடுத்துட்டேன்னா எப்படி போடலாங்க பாருங்க. இதுல கம்மியான ஃபீல்ட் லைன் இருக்கும். இட்ஸ் லைக் கம்மியான ஃபீல்ட் லைன், இந்த சார்ஜ்ல கம்மியான ஃபீல்ட் லைன் இருக்கும். இதுதான் இருக்கும். மொத்தம் பாருங்க 1 2 3 4 இருக்கும். பட் இதுல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் அதிகமா இருக்கும். கிளியர்? சோ இதுல சார்ஜ் இஸ் வெரி லெஸ், இதுல சார்ஜ் இஸ் மோர். சார்ஜ் கம்மியா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கம்மியா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். சார்ஜ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இஸ் மோர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மோர். இப்போ நான் எடுத்துட்டேன் Q is less than what? 2Q. எஸ் கிளியரா பசங்களா? புரிஞ்சுதா? தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 less than what? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் what? E2. இது E1 எடுத்துட்டேன், இது E2 எடுத்துட்டேன். கிளியரா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர் பசங்களா? So very very important idea பசங்களா. Don't miss this one. Very important idea. இது fourth property of the electric field line. Now fifth point is crucial point. இதுதான் Gauss law ஓட ending point, starting point பசங்களா. Fifth property is that. What is the fifth property? Fifth property என்ன? இப்ப பாருங்க, fifth property எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. ஒரு சார்ஜ் எடுத்துட்டேன், இது என்னோட சார்ஜ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. சார்ஜ் இஸ் Q ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. இத நான் என்ன பண்ணேன்? இந்த கைக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ இந்த சார்ஜ் எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் பாருங்க. இது என்க்ளோஸ்டு சார்ஜ் இல்லையா? இது இப்ப என்க்ளோஸ்ட் இல்ல, இது என்க்ளோஸ்ட் இல்ல. ஏன்னா இங்க என்னவா இருக்கு? இது ஓபனா இருக்கு. ஓபனா இருக்க சார்ஜ் எவ்வளவு ஃபீல்ட் லைன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியாது. பட் இத க்ளோஸ் பண்ண அப்படின்னா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? Q pi epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். It is a constant value. If any charge is enclosed, எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? Q pi epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் பசங்களா. Very important. Hello Nandita. Yes, yes, what is that question? Is that fifth property is that if any charge is enclosed, if any charge is enclosed, if I take, if any charge Q, capital Q is enclosed, it will produce
produce எவ்வளவு field line produce பண்ணும் produce q by epsilon naught field line. புரிஞ்சுதா? so it produce q by epsilon naught field line produce பண்ணும். பசங்களா clear-ஆ புரிஞ்சுக்க. it will produce எவ்வளவு field line produce பண்ணும் q divided by epsilon naught field line produce பண்ணும். if any charge is enclosed எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught field line produce பண்ணும். so this is what is the fifth property of the electric field line. இப்போ நான் charge எடுத்துட்டேன், qங்கற charge எடுத்துட்டேன். இப்போ open surfaceல வச்சிருந்தேன் அப்படினா எவ்வளவு field line produce பண்ணனும்னு தெரியாது. பட் இத க்ளோஸ் பண்ணிட்டா எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught field line produce பண்ணும். இதுதான் ஐடியா. yes or no? if charge is closed எவ்வளவு field line produce பண்ணும் இந்த charge எவ்வளவு field line produce பண்ணும் பசங்களா? so நீங்க பாருங்க எவ்வளவு field line produce பண்ணும் பசங்களா? try to answer this பசங்களா. direction is very important thing. try to answer this பசங்களா. எவ்வளவு field line produce பண்ணும் it will produce q by epsilon naught field line produce பண்ணும். clear? if any charge is enclosed it will produce q by epsilon naught field line produce பண்ணும். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சா it is coming out of the surface. நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சா அப்படினா என்னவா இருக்கும் it is invert the surface. அப்ப நான் இங்க எடுத்துட்டேன் இந்த surface நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. listen carefully. இந்த surfaceல இந்த நெகட்டிவ் சார்ஜ் q சீங்க பாருங்க சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். இது பாசிட்டிவ் q இது நெகட்டிவ் q. நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் என்னவா இருக்கும் ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கும். understand this one clearly. invert direction of electric field. yes or no? invert direction of electric field. இது எவ்வளவு field line produce பண்ணுது q by epsilon naught time. இது எவ்வளவு field line produce பண்ணும் இதுவும் q by epsilon naught times. but what is the direction is that opposite direction. இது positive direction இது என்ன சொல்லலாம் negative direction சொல்லலாம். clear? very very important thing. இது positive direction இது என்ன சொல்லலாம் negative direction. இப்போ நான் என்ன பண்றேன் equal and opposite charge நான் enclose பண்றேன்னு வெச்சுக்க. இது positive charge எடுத்துட்டேன், இது negative charge எடுத்துட்டேன். இங்க பாருங்க positive charge and negative charge. so this is what positive q இது என்ன சொல்லலாம் negative q எடுத்துட்டேன். இப்போ நான் இத enclose பண்றேன். see here I am going to enclose this one. இத நான் enclose பண்றேன். now how many field line will produce? so number of field line. இப்போ பாருங்க இதனால என்னவா இருக்கும் magnetic field line it will out of the surface. இது outward இருக்கும். இதனால என்னவா இருக்கும் magnetic field line inward sorry electric field line inward the surface. அப்ப நான் இதனால என்ன சொல்லலாம் q by epsilon naught. இதனால என்ன சொல்லலாம் minus q by epsilon naught. total value என்னவா இருக்கும் 0 வா இருக்கும். number of field line என்னவா இருக்கும் 0 வா இருக்கும். clear? everyone understood right? so this is very important. so here நான் enclosed ஆயிருக்கதா நான் பார்க்கணும். it is independent of the shape. இங்க பாருங்க நான் இதுல enclose பண்ணாலும் q by epsilon naught field line தான் produce பண்ணும். okay இந்த இதுக்குள்ள நான் போட்டாலும் எவ்வளவு தான் இருக்கும் q by epsilon naught field line தான் இருக்கும். even நான் இப்ப எடுத்துட்டேன். so இது நான் சார்ஜ் எடுத்துட்டு qங்கற சார்ஜ் இப்போ நான் இதுக்குள்ள போடுறேன்னு வெச்சுக்க எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught field line. இதோட சார்ஜோட வேல்யூ q நான் number of field line produced by the charge q by epsilon naught. இப்போ சென்டர்ல இருக்கு, இப்போ இந்த எட்ஜுக்கு வந்துருச்சு. இப்போ எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught time. இப்போ நான் மாத்துறேன் கீழ இருக்கு எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught time. why? because it is enclosed. அப்படினா ஒரு சார்ஜ் enclose பண்ண அப்படினா எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught field line produce பண்ணும். இப்போ பாருங்க இது சொல்லுங்க பார்க்கலாம் இது எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught field line தான் produce பண்ணும். irrespective of the shape அது க்ளோஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணுமே தவிர ஷேப்பை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. yes or no? getting my point? everyone understood it? if any charge is enclosed எவ்வளவு field line produce பண்ணும் q by epsilon naught field line produce பண்ணும். very very important பசங்களா. clear? அர்த்தமாயிந்தா பசங்களா? everyone understood right? everyone understood right? புரிஞ்சுச்சு அப்படினா தட்டி விடுங்க லைக் பட்டனை. see இங்க பாருங்க மூணே பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணிருக்கீங்க அப்படினா லைக் சிம்பலை தட்டி விட்டுருக்கீங்க. பட் 9s are watching, 9 students are watching. so தயவு செய்து லைக் பட்டனை தட்டி விடுங்க. okay I can understand this one. ஓகேவா? so லைக் பட்டனை தட்டி விடுங்க, லைக் சிம்பல் லைக் தட்டி விடுங்க பசங்களா. I will get so much of energy. பசிக்குது, மார்னிங்கே சாப்பிடாம வந்திருக்கு, ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே உங்களுக்காக பசங்களா, உங்களுக்காக ஒவ்வொரு கான்செப்டையும் நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் உங்களுக்கு நான் டீச் பண்றேன் பசங்களா. சோ உங்களுக்காக டெஃபினட்டா இஃப் யூ ஃபாலோ திஸ் சேனல் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே உங்களுக்காக நான் ஐ எம் டூயிங் தட் ஒர்க், வி ஆர் டூயிங் ஒர்க். மேம் அண்ட் எவ்ரி சார் நானும் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக. டெஃபினட்டா உங்களால கிராக் பண்ண முடியும். நாங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பசங்களா. டெஃபினட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? so this is very important. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஐடியா.
எஸ் ஆனோ? இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, these are the five points are very important. Okay, in the 5 pointல 5th point is very important. If any charge is enclosed, எவ்வளவு field line produce பண்ணும்? Q by epsilon naught field line produce பண்ணும், irrespective of the shape and location of the particle. இங்க பாருங்க, எங்க வேணா இருக்கலாம், இந்த பாயிண்ட்ல இருக்கலாம், இந்த பாயிண்ட்ல இருக்கலாம், சென்டர்ல இருக்கலாம், பட் அது க்ளோஸ்டா இருக்காங்கிறத மட்டும் தான் செக் பண்ணணும். க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா it will produce Q by epsilon naught. எஸ் ஆனோ? அது மட்டும் தான் ஐடியா. Clear, everyone understood, right பசங்களா? So very important things, will start with this. Next one is that, இப்போ next எடுத்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போறோம், இந்த number of field line passing through the cross section சொன்னா இல்லையா, அததான் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா physical term we can say it is electric flux ன்னு represent பண்ண போறோம். So what we are going to discuss that electric flux நாம calculate பண்ண போறோம். Understand this one clearly. Okay, so electric fluxங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, the electric flux is that number of field line passing through the cross section, so இதென்ன சொல்லலாம், we can say it is what, என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம், electric flux ன்னு நாம represent பண்ணலாம். So this is the idea for what, electric flux ன்னு சொல்லலாம். number of field line passing through the cross sectionங்கிறது என்ன சொல்லலாம், electric flux ன்னு சொல்லலாம். இப்போ நான் எடுத்துட்டேன், listen carefully, இது என்னோட cross section எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, இது cross section, what do you mean that I will explain. இது என்னோட பேப்பர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இது உள்ள போயிட்டு இது வெளியே வரும் இல்லையா, இது உள்ள போயிட்டு இது என்ன ஆகும், வெளியே வரும். கிளியர்? உள்ள போயிட்டு வெளியே வரும். அப்படின்னா இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு ஃபீல்ட் லைன் கிராஸ் ஆகுதுன்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். எவ்வளவு ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ திஸ் கிராஸ் செக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஏரியா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, சோ இங்க நான் வைக்க போறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a வெக்டர் குவாண்டிட்டி. இப்போ நான் ஏரியாங்கிறது ஸ்கேலார், பட் ஏரியா வெக்டர்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி. இப்போ ஏரியா வெக்டர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது என்னோட ஏரியா நினைச்சுக்க, இது என்னோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஏரியா வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸா இருக்கும். இப்போ இது என்னோட ஏரியானா இது பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இது என்ன ஏரியானா பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். இப்படி இருந்துச்சுன்னா ஏரியா பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அப்ப நாங்க பாருங்க, இது பிளேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா ஏரியா வெக்டர் என்னவா இருக்கும், z ஆக்சிஸ்ல இருக்கும், பர்பெண்டிகுலர். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பசங்களா, இத क्वेश्चन பேஸ் பண்ணி இருக்கும். பிளேன் இஸ் yz பிளேன் வெச்சுக்குவேன், yz பிளேன் வெச்சுக்குவேன். வெக்டர் ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், i கேப்ல இருக்கும், x கேப்ல இருக்கும். இப்போ yz பிளேன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன், xz பிளேன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன், இது xz பிளேன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன், ஏரியா வெக்டர் என்னவா இருக்கும், y டைரக்ஷன்ல இருக்கும். கிளியரா புரிஞ்சுக்க. அப்படின்னா பிளேன் கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்குவேன், xy பிளேன்னா ஏரியா வெக்டர் என்னவா இருக்கும், அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். This must be known clearly. So area vector very important. இந்த ஏரியா வெக்டரை பேஸ் பண்ணி தான் நிறைய क्वेश्चन வரும் பசங்களா. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இதுதான். ஏரியா வெக்டர் is always perpendicular to the surface, perpendicular to the plane சொல்லலாம், perpendicular to the plane. எடுத்துட்டேன், perpendicular to the plane. இப்ப plane நான் எடுத்துட்டேன், இது என்னோட plane எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். If I take இது என்னோட plane எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன், இது x axis, இது y axis எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். ஏரியா வெக்டர் என்னவா இருக்கும், what is the direction of area vector, இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். S or no are getting mean, or else in the direction இருக்கும், it will come out of the surface. So in the direction இருக்கும், ஏரியா வெக்டர் z கேப்ல இருக்கும். S or no? So இது என்ன சொல்லலாம், xy plane. ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், so this what is it, z கேப்ல இருக்கும். இதுவே நான் எடுத்துட்டேன். Now if I take this one, so xy எடுத்துட்டேன், yz plane எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன், yz plane எடுத்துட்டேன், ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், yz plane எடுத்துட்டேனா ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், yz அப்படினா x கேப்ல இருக்கும். கிளியரா? So this must be known direction. So direction of area vector is very important. Clear? இப்போ நான் எடுக்கிறேன், listen carefully. இப்போ ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க. இந்த சர்ஃபேஸ் எடுத்தா ஏரியா வெக்டர் இப்படி இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் எடுத்தா ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த சர்ஃபேஸ் எடுத்துட்டா ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எஸ் ஆர் ஆர்கனிமே இப்போ for this surface area vector in this direction, for this surface area vector in the direction இருக்கும். It is a area vector in the direction perpendicular to the surface. இத புரிஞ்சுக்க பசங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா ஏரியா வெக்டரோட ஐடியா? Clear everyone understood it? If I take a cube நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, if I take a cube,
cube எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க லைஸ் தெரிஞ்சுக்கங்க பசங்களா for area vector this cube க்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் area vector நான் எடுத்துட்டேன் இந்த cube எந்த டைரக்ஷன்ல இருக்கும் for this surface area vector இந்த ஏரியா எடுத்துட்டேனா இந்த டைரக்ஷன்ல area vector இருக்கும் area vector direction clear for இந்த surface எடுத்துட்டேனா area vector எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் this is what area vector clear இந்த surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க மேல இருக்க surface எடுத்துட்டேன் அப்படினா இது என்னோட surface எடுத்துட்டேனா area vector எந்த டைரக்ஷன்ல இருக்கும் upward directionல இருக்கும் இது என்னோட surface எடுத்துட்டேனா area vector எந்த டைரக்ஷன்ல இருக்கும் downward directionல இருக்கும் it is a perpendicular to the plane okay this what is the area vector direction புரிஞ்சுதா yes or no everyone understood right now இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா electric field line electric field அதாவது இந்த area cross section electric field குள்ள insert பண்றேன் so I'm going to place that இது என்னோட area இது என்னோட plane எடுத்துட்டேன்னு வெச்சுக்க if I take this my plane எடுத்துட்டேன் electric field line இந்த டைரக்ஷன்ல இருக்கு இதுல நான் என்ன பண்றேன் ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்றேன் I'm going to place the insert this okay ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்றேன் electric field in the direction இருக்கு area vectorம் same direction இருக்கு electric field in this direction area vectorம் same direction இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க இப்போ क्वेश्चन என்ன அப்படினா இந்த field அதாவது இந்த surfaceல எவ்வளவு field line pass ஆகும் number of field line pass ஆகிறத என்ன சொல்லலாம் we can say it is a flux ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் flux எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா number of field line passing through the cross section இந்த fieldல இந்த பிளேனுக்குள்ள எவ்வளவு field line pass ஆகும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது flux is equal to E vector dot area vector டிஃபைன் பண்ணலாம் E vector dot area vector very very important thing E dot A so this is what is the idea for uniform electric field இது என்னது uniform electric field இருக்கும்போது uniform electric field uniform electric field what is the value of that E vector dot A ங்கிறது என்ன சொல்றான் it is a electric flux ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் clear ஆ பசங்களா everyone understood right what is the unit of electric flux இப்போ நான் எடுத்துட்டேன் E ங்கிறது என்ன சொல்லலாம் E ங்கிறது force per charge அப்படினா newton per coulomb area ங்கிறது என்ன சொல்லலாம் meter square so this is what is the flux oda unit சொல்லலாம் flux oda unit dimension சொல்லிட்டேன் அப்படினா dimension எப்படி கால்குலேட் பண்ணலாம் dimension of that flux எப்படி கால்குலேட் பண்ணலாம் dimension எப்படி கால்குலேட் பண்ணலாம் நியூட்டனோட dimension என்ன சொல்லலாம் நியூட்டன் kg meter per second square it is a SI unit kg ங்கிறது என்ன m meters meter இல்லையா kg meter by second square ml t power minus 2 இது என்னது நியூட்டனோட யூனிட் divided by coulomb we have to represent நாம எதில ரெப்ரசன்ட் பண்ணனும் கரண்ட்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்ணனும் கரண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம் q by t ஏனா அதுதான் SI சார்ஜ்ங்கிறது it is not a SI unit but currentங்கிறது என்ன சொல்லலாம் is a SI unit ampere சொல்லலாம் அதோட கரண்டோட டைமென்ஷன் ஆம்பியர் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா எனக்கு q வேணும் அப்படினா எப்படி ஆம்பியர் into t into மீட்டர் ஸ்கொயர் நான் L ஸ்கொயர் னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் மீட்டர் ஸ்கொயர்னா அதோட டைமென்ஷன் L ஸ்கொயர் S ஆன வரைக்கும் இப்போ ஏனா லெந்த் ஸ்கொயர் இப்போ நாம எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும் m L ஸ்கொயர் இங்க L கியூப் then a மேல போச்சுனா a பவர் -1 t மேல போச்சுனா t பவர் -3 டைரக்ட்டா क्वेश्चन கேட்பாங்க பசங்களா what is the flux oda dimension clear everyone understood right flux oda dimension எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா clear is it clear and also this flux ங்கிறது என்ன சொல்லலாம் it is a scalar quantity it is that number of field line passing through the cross section அப்படினா நம்பர்னா என்ன அர்த்தம் it is a magnitude என்ன ரெப்ரசன்ட் பண்ணும் it is a scalar quantity ரெப்ரசன்ட் பண்ணும் very very important பசங்களா clear yes or no everyone understood right so number of field line passing through the cross section flux ங்கிறது என்ன சொல்லலாம் it is a scalar quantity ரெப்ரசன்ட் பண்ணலாம் clear so very very important you must know clearly இப்போ நான் எடுத்துட்டேன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் parallel இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் parallel இருக்கு if it is not parallel இல்லனா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் பாரு so if it is not parallel இப்போ நான் எடுத்துட்டேன் இது என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க இது என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் is passing இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுதுன்னு வெச்சுக்க it is passing in this direction எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இந்த ஏரியா வெக்டர் எப்படி இருக்கு இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இது ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்க ஏரியா வெக்டர் this direction which makes angle theta இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்னது theta அப்படினா நான் பாருங்க எனக்கு எப்ப மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் எனக்கு கிடைக்கும் சோ ஃப்ளக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் E vector dot A vector which mean that dot product EA cos theta ன்னு சொல்லலாம் அப்படினா flux is maximum எப்ப flux maximum இருக்கும் flux is maximum theta ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 0 டிகிரி இருக்கும்
எதுக்கு இடையில இருக்க தீட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தீட்டா. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கணும். ஓகேவா? சோ E into A ன்னு சொல்லலாம். சோ field and area vector எப்படி இருக்கணும்? field and area vector parallel-ஆ இருக்கணும். parallel. இது புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ பசங்களா? if flux is minimum, if it is flux is minimum நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க, if it is flux is minimum, phi is equal to minimum. என்னன்னா minimum value என்னவா இருக்கும்? 0. what is an angle is that? area vector க்கும் area vector க்கும் electric field க்கு என்ன directionல இருக்கு? 90 degree இருக்கும். 90 degree இருக்கும். electric field இந்த directionல இருக்கு. electric field area vector இந்த directionல இருக்குன்னு வெச்சுக்குவேன். what is an angle between these two things? 90 degree. flux ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். very important பசங்களா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? clear பசங்களா? everyone understood right? அப்படின்னா நாங்க பாருங்க, இங்க என்னவா இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் சர்டன் ஆங்கிள் இருக்கு. அப்படின்னா நாம இதை ரிசால்வ் பண்ணலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட ரிசால்வ் பண்ணலாமா? can we do the resolution? எப்படி ரிசால்வ் பண்றேன்னு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்காங்க. ரிசால்வ் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட ரிசால்வ் பண்றேன். இது நான் எடுத்துட்டேன், இது இந்த ஒரு வெக்டர் எடுத்துட்டேன். ரெண்டா. இது தீட்டா அப்படின்னா இது என்னவா இருக்கும்? E cos தீட்டா. இது என்னவா இருக்கும்? E sin தீட்டா. இங்க பாருங்க, ஏரியா வெக்டருக்கும் E sin தீட்டாக்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. அப்படின்னா இதனால ஃப்ளக்ஸ் இருக்காது. E sin தீட்டானால ஃப்ளக்ஸ் இருக்காது. எதனால இருக்கும்? E cos தீட்டாக்கும் ஏவும் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? சேம் டைரக்ஷன், the flux இருக்கும். எஸ் ஆர் நோ getting me point? சோ அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல ஃப்ளக்ஸ் சொல்லுங்க. phi is equal to E A cos தீட்டான்னு டிஃபைன் பண்ணலாம். is it clear? E A cos theta. ஏன்னா இதுக்கு ரெண்டு இடையில இருக்க ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. சரி, E cos தீட்டாக்கும் A க்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்னது? 0. what is electric flux? E into A ன்னு சொல்லலாமா? ஓகே, அதான் நான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். புரியுதா? இப்ப क्वेश्चन கொடுத்துட்டாங்க, லிசன் கேர்ஃபுல்லி. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இப்ப என்ன கொடுத்துட்டாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அண்ட் ஏரியா வெக்டர் இடையில இருக்க ஆங்கிள் 60 டிகிரின்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில ஆங்கிள் 60 டிகிரி. what is the flux சொல்லுங்க பார்க்கலாம். flux E into A cos 60 ஓட வேல்யூ என்னது? 1/2. கிளியரா பசங்களா? கிளியர் பசங்களா? now எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 30 டிகிரி எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். cos 30 flux ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? √3/2 E into A ன்னு சொல்லலாம். கிளியரா? ஆங்கிள் தெரிஞ்சா நாம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் பசங்களா. கிளியர்? இப்ப பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மாட்டிராதீங்க. இப்ப ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி. I'll take this one. இப்ப நான் என்ன क्वेश्चन கொடுத்துட்டேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பிளேனுக்கும் இடையில இருக்க ஆங்கிள், பிளேனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பிளேன் மேக்ஸ் an angle 30 டிகிரி எடுத்துட்டேன். பிளேனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 30 டிகிரின்னு எடுத்துட்டேன். what is the flux சொல்லுங்க பார்க்கலாம். can you try? so ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். what is the values that? இப்ப சொல்லிருக்கேன் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் நாம கால்குலேட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் தான் நமக்கு ரிலேஷன் தெரியும். லிசன், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன், இது ஏரியா வெக்டர்னு எடுத்துட்டேன், இது ஏரியா வெக்டர். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்கேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பிளேனுக்கும். அப்படின்னா இது என்னோட பிளேன், ஏன்னா இது என்னோட பிளேன். இந்த வேல்யூ கொடுத்திருக்கேன், 30 டிகிரின்னு கொடுத்திருக்கேன். புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க பாருங்க, இது என்னோட பிளேன் எடுத்துட்டேன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு வெச்சுக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி, கிளியரா புரிஞ்சுக்க. இது என்னோட பிளேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த பிளேனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில தான் கொடுத்திருக்கேன். பாருங்க, இந்த பிளேனுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில தான் நான் கொடுத்திருக்கேன். ஓகே, ஐ given this angle. இந்த ஆங்கிள் தான் கொடுத்திருக்கேன், இந்த ஆங்கிள் தான் கொடுத்திருக்கேன். இந்த ஆங்கிள் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். எஸ் ஆர் நோ? அப்ப இந்த ஏரியா வெக்டர்ங்கிறது என்ன அர்த்தம்? ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இதுக்கு இடையில இருக்க ஆங்கிள் தான் நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? இஃப் ஐ டேக் திஸ் ஒன், இது என்னோட ஏரியா வெக்டர் எடுத்துட்டேன், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. உங்களுக்கு நான் எதை கொடுத்திருக்கேன்? இதை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பிளேனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் கொடுத்திருக்கேன். பட் நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? ஏரியா வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் நமக்கு தெரியணும். எஸ் ஆர் நோ getting me point? கிளியர்? கிளியர் பசங்களா? சோ இது வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த பிளேனுக்கு 30 டிகிரி அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 60 டிகிரியா இருக்கும். அப்படின்னா EA cos 60 ஓட வேல்யூ என்னது? cos 60 ஓட வேல்யூ 1/2 EA/2. கிளியரா புரிஞ்சுக்க, எதுக்கு இடையில இருக்க ஆங்கிள்னு தெரிஞ்சுக்க. கிளியரா பசங்களா? EA cos 60 cos 60ங்கிறது EA/2ன்னு சொல்லலாம்.
clear everyone understood right? Clear பசங்களா? ஒன்னு parallel இருந்துச்சுனா இன்னொன்னு என்ன எடுத்துட்டா some other angle இருந்துச்சுனா we can calculate the value. Clear ஆ? Clear பசங்களா? This is what's the flux idea. இதுவே இதெல்லாம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டோம். இதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டேனா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. if we take it as a non uniform electric field எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாருங்க. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டேன். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்துச்சுனா எப்படி ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ தி கிராஸ் செக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இதுதான் என்ன சொல்லலாம்? இட் இஸ் a non uniform electric field. இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இதுல ஒரு கிராஸ் செக்ஷன் இருக்குன்னு வெச்சுக்கோ. என்னோட கிராஸ் செக்ஷன் இஸ் லைக் திஸ். சோ என்னோட கிராஸ் செக்ஷன் இப்படி இருக்கு. ஓகே, இது என்னோட ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. இப்போ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துட்டேன். இந்த இதுல எவ்வளவு ஃபீல்ட் லைன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன், பிகாஸ் இட் இஸ் a non uniform electric field. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் 7 எடுத்துட்டேன். இப்போ क्वेश्चन என்ன அப்படினா இதுல எவ்வளவு ஃபீல்ட் லைன் போகும்? ஏனா எவ்வளவு ஃபீல்ட் லைன் போகும்னு தெரிஞ்சிச்சுனா அதோட ஸ்ட்ரெngth நமக்கு தெரிஞ்சிரும், ஃபீல்டோட ஸ்ட்ரெngth தெரிஞ்சிரும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா I am going to take it that நான் ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் எடுக்கிறேன். இதுல ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் எடுத்துறேன். இது சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்லலாம்? this is what is a ds ன்னு எடுத்துறேன். this is what ds வெக்டர், ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். this is what dx வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த ஸ்மால் ஏரியா கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ்னு கால்குலேட் பண்ண போறேன். எஸ் ஆர் நோ? இங்க பாருங்க டோட்டல் ஃப்ளக்ஸ் 5 எடுத்துட்டேனா இந்த ஸ்மால் ஏரியா கிராஸ் செக்ஷன்ல என்னவா இருக்கும்? இட் இஸ் d5 ஆ இருக்கும். இட் இஸ் a d5. இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? we will get a flux நமக்கு 5 கிடைச்சிரும். கிளியரா? everyone understood right? 5 கிடைச்சிரும். இத எப்படி கால்குலேட் பண்ணலாம்? we can calculate this value. எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. integral over இது non uniform electric field. Electric field is what? non uniform. So E into right in the small cross section. What is this cross section la? We can say it is a ds. So இதுக்கு இடையில இருக்க வெக்டர் என்ன சொல்லலாம்? டாட் ப்ராடக்ட். எஸ் ஆர் நோ? very very important. You must know clearly. Any doubt பசங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா? any doubt பசங்களா? குட்டி பசங்களா? செல்ல குட்டிகளா? சொல்லுங்க செல்ல குட்டிகளா? Understood right? Clear everyone? Understood right? Clear? If it is a non uniform electric field, this is what is it? E dot ds. இங்க பாருங்க இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஃபீல்ட் லைன் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும்? இன்ஃபினிட்டில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். Ask yourself, is it closed or not? இது closed இல்லையா? It is not closed. இது closed இருந்துச்சு அப்படினா இங்க பாருங்க இந்த சர்ஃபேஸ் நான் க்ளோஸ் பண்ணா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது சார்ஜ்னால. சோ இது enclosed ஆகாத வரைக்கும் what is the flux எப்படி கால்குலேட் பண்ணலாம்? E dot ds னு கால்குலேட் பண்ணிரலாம். Yes or no? Get me point? Listen carefully. So this is what is a non uniform ல எப்படி flux நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கிளியரா? Clear? Everyone understood it? And also one more thing is that we know that ஒரு சார்ஜ் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கலாம். இது ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? லிசன் கேர்ஃபுல்லி. இது ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும். இத நான் க்ளோஸ் பண்ணிட்டேனா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? அதாவது இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகும்? அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஃப்ளக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படினா இது ஒரு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபீல்ட் லைன்ல இங்க பாருங்க இந்த கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆயிருக்கும் கால்குலேட் பண்றதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So E dot ds electric field in the direction இருக்கும். We can calculate E dot ds. இல்லையா? இததான் என்ன சொல்லலாம்? We can say it is a flux னு சொல்லலாம். Clear? We can take it as a flux னு represent பண்ணலாம். Clear? Understand this one. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? Because இது என்க்ளோஸ் பண்ணிருக்கேன். என்க்ளோஸ் பண்ணிருந்தா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? That is nothing but flux is equal to what? Q by epsilon naught. Q by epsilon naught. அப்படினா ஒரு சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிருந்தா Q by epsilon naught ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். That is nothing but flux. இதுதான் என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்லலாம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் னு சொல்லலாம். Clear? So first understand this one. ஒரு சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணிருந்தேன் அப்படினா இங்க பாருங்க ஒரு ஃபீல்ட் லைனை வச்சு எப்படி ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணனும்னு பார்த்துட்டோம். ஒரு சார்ஜை வச்சு எப்படி ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணனும்னு பார்த்துட்டோம். ஒரு சார்ஜ் இருந்துச்சுனா அதை என்க்ளோஸ் பண்ணா Q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். That is nothing but flux. ஒரு ஃபீல்ட் லைனை வச்சு எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணலாம்? Flux is equal to integral over E dot ds. நாம கால்குலேட் பண்ணலாம். If it is uniform case இருந்துச்சு அப்படினா we can calculate what? E dot a நாம எடுத்து கால்குலேட் பண்ணலாம். E dot a எடுத்து கால்குலேட் பண்ணலாம். ஒரு ஃபீல்ட் லைனை வருதுச்சுனா ஃபீல்ட் லைன் ஆர் எல்ஸ் ஃபீல்ட் லைனை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Flux we calculated. சார்ஜை வச்சு நாம கால்குலேட் பண்ணிட்டோம்.
ஒன்னு மட்டும் நமக்கு கிளியரா தெரியும், ஒரு சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும், q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வில் ஸ்டார்ட் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ். ட்ரை பண்ணுங்க ப்ராப்ளம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஸோ நோட் பண்ணிக்க, நோட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நாம காஸ்லா என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளியரா ஃபிளக்ஸோட வேல்யூ நம்ம பார்த்தலாம். அந்த ஃபிளக்ஸ் தான் காஸ்லா. கிளியர்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. See, if any charge enclosed charge எவ்வளவு flux produce பண்ணும், enclosed charge flux எவ்வளவா இருக்கும், so 5 நான் எடுத்துட்டேன், இது q நான் எடுத்துட்டேன், இதை நான் enclose பண்ணனா எவ்வளவு field line ப்ரொடியூஸ் பண்ணும், just wait, இது பாசிட்டிவ் சார்ஜ், இதை enclose பண்ண எவ்வளவு field line ப்ரொடியூஸ் பண்ணும், it will produce q by epsilon naught field line produce பண்ணும். This is what is flux. Clear? இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to close this one. Very very important thing. So irrespective of that shape and size, understand this one. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், first question எடுக்கிறேன். First I'm going to take. இப்போ நான் எடுத்துட்டேன், flux தான் கால்குலேட் பண்ண போறோம், flux கால்குலேட் பண்ண போறோம் பசங்களா. இப்போ நான் எடுத்துட்டேன், இது என்னோட cubic surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, இது என்னோட cube நான் எடுத்துட்டேன். Listen carefully, cube னு எடுத்துட்டேன், this is my cube. இப்போ இந்த கியூபுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை உள்ள வைக்கிறேன், சென்டர்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜை உள்ள வைக்கிறேன். பாசிட்டிவ் क्वेश्चन சொல்லுங்க பார்க்கலாம். What is the flux produced by this positive charge? எவ்வளவு flux ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு flux ப்ரொடியூஸ் பண்ணும், can you tell me that? First இது ஓபனா இருந்துச்சுன்னா எவ்வளவு flux ப்ரொடியூஸ் பண்ணனும் தெரியாது. இது க்ளோஸ்டா இருக்கா, yes, ஒரு கியூபுக்குள்ள இன்சைடு இருக்கு, yes it is closed. அப்ப எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும், if any enclosed charge எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும், q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப இது enclosed ஆயிருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆமா, enclosed ஆயிருக்கு. எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும், q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். கிளியரா? if charge is closed எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும், q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். கிளியரா? இப்ப பாருங்க, இப்போ இத க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு சர்ஃபேஸ் இருந்துச்சு, 1 2 3 4 5 6 சர்ஃபேஸ் இருந்துச்சு. 6 சர்ஃபேஸ் கியூப் சேர்ந்தாதான் அது க்ளோஸ் பண்ண முடியும் இல்லையா? சோ இந்த 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது தான் என்னது, q by epsilon naught. 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது தான் q by epsilon naught. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, 1 சர்ஃபேஸ்ல கேட்கலாமா பாருங்க. 1 சர்ஃபேஸ்ல என்னவா இருக்கும், 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது q by epsilon naught னா 1 சர்ஃபேஸ் என்னவா இருக்கும், flux through the one surface. one surfaceங்கறத பாருங்க, எந்தல கால்குலேட் பண்றோம், one surface, இந்த சர்ஃபேஸ்ல one surface, flux through the one surface. இங்க பாருங்க, 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது, 1 2 3 4 5 6, 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது q by epsilon naught னா ஒரு சர்ஃபேஸ்ங்கிறது என்னவா இருக்கும், அத 6 கீழ கொண்டு வந்துட்டா q divided by 6 epsilon naught. கிளியர் பசங்களா? everyone understood it? 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது q by epsilon naught, one சர்ஃபேஸ்ங்கிறது என்னது, q by 6 epsilon naught. கிளியர்? everyone understood it? பசங்களா அர்த்தமாயிந்த பசங்களா? கிளியர் பசங்களா? புரிஞ்சுச்சா அப்படினா தம்ஸ் தட்டி விடுங்க பசங்களா. ஓகே, சோ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். புரிஞ்சது, அர்த்தமாயிந்து சார், ಗೊತ್ತಾಯಿತು சார் அப்படின்னு போடுங்க. ஓகே, ಗೊತ್ತಾயிச்சுனாலும் என்னது கன்னடா இல்லையா? எஸ், புரிஞ்சுதா பசங்களா? வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லுமா? மனஸ்லாய் எஸ், இதையும் சொல்லிட வேண்டியதா, மலையாளத்திலையும் சொல்லிட வேண்டியதா. மனஸ்லாய் டிகே, எஸ், கிளியர், எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட் ரைட்? டிகே டிகேன்னு சொல்ல வேண்டியதா. டிகே 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 டி, வாட் இஸ் டிகே? இட் இஸ் ஓகே மாதிரி தான் டிகே. எஸ், ஸோ வில் ஸ்டார்ட். இப்போ பாருங்க, ஒரு சர்ஃபேஸ்ங்கிறது 6 by q by 6 epsilon. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஒரு சர்ஃபேஸா டிவைட் பண்றேன்னு வெச்சுக்க. ஐ அம் கோயிங் டு டிவைட் தட் ஒன் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸை நான் எப்படி டிவைட் பண்றேன்னா, லிசன், ஐ அம் கோயிங் டு டிவைட் லைக் திஸ். ஸோ ஒரு சர்ஃபேஸை 4ஆ டிவைட் பண்றேன். இப்படி 4ஆ டிவைட் பண்ண, ஐ அம் கோயிங் டு டேக் ஒன் சர்ஃபேஸை 4ஆ டிவைட் பண்றேன். 4ஆ டிவைட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஒரு சர்ஃபேஸ்ல q divided by 6 epsilon naught. இந்த ஒரு சர்ஃபேஸ்ங்கிறது எவ்வளவு பார்ட்டா டிவைட் பண்ணலாம், 4 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். இந்த 4 பார்ட் சேர்ந்தது q divided by 6 epsilon naught. இங்க பாருங்க, சோ 4 பார்ட் சேர்ந்தது q divided by 6 epsilon naught. ஏனா இங்க பாருங்க, இந்த பார்ட் இந்த 4 பார்ட் சேர்ந்தது q by 6 epsilon naught. ஒரு பார்ட் எனக்கு வேணும்னா, ஒரு பார்ட்ல வாட் இஸ் a flux, இதுல எனக்கு flux வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? flux is equal to one surface, one part,
1 part என்னவா இருக்கும் 4 பார்ட் சேர்ந்தது q by 6 epsilon naught னா 1 part அதுல என்னவா இருக்கும் q divided by 6 into 4 epsilon naught 4 கீழ கொண்டு வந்துட்டேன் yes or no getting point everyone understood right புரிஞ்சுதா daily class இருக்கா சார் yes இருக்குமா ஒவ்வொரு டைமும் physics chemistry biology இருந்துட்டே இருக்கும் டெய்லியும் clear so flux is equal to q divided by 6 into 4 epsilon naught என்ன சொல்லலாம் 24 epsilon naught q divided by 24 epsilon naught is it clear right clear பசங்களா clear பசங்களா clear அர்த்தமாயிண்டா yes next one எடுத்துட்டேன் next properties so this is one first one இது என்ன எடுத்துட்டேன் second one எடுத்துட்டேன் third one எடுக்கிறேன் listen இப்போ charge நான் எங்க place பண்ணிட்டேன் அப்படினா அங்க பாருங்க flux நான் எங்க place பண்ணிட்டேன் charge I'm going to place the charge இந்த surfaceல place பண்ணிட்டேன் on the surfaceல place பண்ணிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல place பண்ணிருக்கேன் இந்த இடத்துல place பண்ணிட்டேன் அப்படினா அங்க பாருங்க ஒரு cube எடுத்துட்டேன் cubeோட ஒரு surfaceல centerல place பண்ணிருக்கேன் surfaceோட centerல place பண்ணிட்டேன் இப்போ நான் இத க்ளோஸ் பண்ணாதான் எவ்வளவு ஃபீல் லைன் ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரியணும் it is not a closed chamber இப்போ க்ளோஸ் பண்ணா என்ன பண்ணனும் listen I have to close இப்போ நான் இத மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு கியூபை நான் இங்க பிளேஸ் பண்றேன் இப்போ நான் பிளேஸ் பண்ணேன் ரைட் இங்க பாருங்க ரெண்டு கியூப் சேர்ந்தது என்னது q by epsilon naught so 2 கியூப் சேர்ந்தது q by epsilon naught இங்க பாருங்க ரெண்டு கியூப் சேர்ந்ததா க்ளோஸ்ட் ரெண்டு கியூப் சேர்ந்ததா க்ளோஸ் லெந்த் என்னவா இருக்கும் இது l l இது l இது l l l எஸ் ஆனோ ரெண்டு கியூப் சேர்ந்தது தான் என்ன சொல்லலாம் q by epsilon naught 2 கியூப் சேர்ந்தது ஃப்ளக்ஸ் என்ன சொல்லலாம் q by epsilon naught எஸ் ஆனா ஒரு சார்ஜோட வேல்யூ q எடுத்துட்டேன் ஒரு கியூப் ஓடது வேணும் அப்படினா q is equal to 1 cube எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க சார்ஜ் எங்க பிளேஸ் பண்ண on the surface பிளேஸ் பண்ணிருக்கேன் on the surface on center of the surface center of cubic surface so ரெண்டு surface என்னது q by epsilon naught னா ஒரு surface என்னவா இருக்கும் q divided by 2 epsilon naught yes or no are getting my point clear பசங்களா yes or no clear so this must be know clearly everyone understood right clear பசங்களா குட்டி பசங்களா clear now fourth point எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ listen இப்போ நான் என்ன பண்ணறேன் அப்படினா I'm going to place a charge நான் எங்க place பண்றேன் அப்படினா fourth point I'm going to place a charge எங்க place பண்றேனா இந்த பாயிண்ட்ல place பண்றேன் just clear understand this one இந்த பாயிண்ட்ல place பண்றேன் இந்த பாயிண்ட்ல place பண்றேன் it's like எந்த பாயிண்ட்னா இது என்னோட சர்ஃபேஸ் இந்த இடத்துல place பண்றேன் அப்படினா என்ன வேணும் இத நான் என்க்ளோஸ் பண்ணனும் அப்படினா மேல ஒரு வைக்கணும் மேல அதாவது கீழ ஒரு கியூப் வைக்கணும் ரைட் சோ இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கியூப் வைக்கணும் இங்க ஒரு கியூப் வைக்கணும் தென் இத என்க்ளோஸ் பண்றதுக்கு இங்க ஒரு கியூப் வெச்சிட்டேன் அப்படினா எவ்வளவு கியூப் வேணும் மொத்தம் 4 கியூப் வேணும் 4 கியூப்ஸ் 4 கியூப் இருந்தா தான் என்ன பண்ண முடியும் க்ளோஸ் பண்ண முடியும் இல்லையா சீங்க நான் இந்த பாயிண்ட்ல வெச்சிட்டேன் one side of center of that one side வெச்சிட்டேன் center of the one side வெச்சிட்டேன் அப்படினா அத க்ளோஸ் பண்ணனும் 4 கியூப் எனக்கு வேணும் 4 கியூப் சேர்ந்தது q by epsilon naught 4 கியூப் சேர்ந்தது q by epsilon naught அப்படினா ஒரு கியூப் என்னவா இருக்கும் so this is what is it q divided by 4 epsilon naught clear everyone understood right பசங்களா புரிஞ்சுதா அர்த்தமாயிந்தா பசங்களா மனஸ்லாயி பசங்களா ಮನಸ್ಲಾಯಿ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಇದು ಗೊತ್ತಾಯ್ತಾ ಮಕ್ಕಳೇ புரிஞ்சுதா கிளியர் பசங்களா இதுவே நான் one cornerல வெச்சேன்னு வெச்சுக்க if I place a charge is placed one cornerல நான் வைக்கிறேன் இங்க வைக்கிறேன்னு வெச்சுக்க can you comment this one cornerல வைக்கிறேன் how many flux will produce அப்படினா இத க்ளோஸ் பண்ணனும்னா எவ்வளவு ஃபீல் லைன் எவ்வளவு கியூப் வைக்கணும் one cornerனா 8 கியூப்ஸ் வைக்கணும் இத நான் க்ளோஸ் பண்ணனும் அப்படினா 8 கியூப் சேர்ந்தது q by epsilon naught னா 1 கியூப் என்னவா இருக்கும் flux is due to 1 cube q divided by 8 epsilon naught 1 cube புரிஞ்சுதா yes or no are getting my point clear பசங்களா clear everyone understood right this is what is a flux idea you must know clearly while starting the problem yes or no அப்படினா சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கறத மட்டும் தான் நாம பார்க்கணும் once சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படினா எவ்வளவு ஃபீல் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் it will produce q by epsilon naught ஃபீல் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் clear பசங்களா everyone understood right one more I will take the example is this very important thing இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்
இது என்னோட கியூப்னா எடுத்துட்டேன். ஐ எம் டேக்கிங் திஸ் வாட் கியூப்னா எடுத்துட்டேன். இது என்னோட கியூப். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லிசன், ஐ எம் கோயிங் டு பிளேஸ் a சார்ஜ். நான் எப்படி பிளேஸ் பண்றேன் அப்படின்னா, see சார்ஜ் ஐ எம் கோயிங் டு, அதாவது ஒரு சார்ஜை ராடை நான் பிளேஸ் பண்ண போறேன். ராடுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன சொல்லலாம், இந்த ராடோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா எடுத்துட்டேன். the length of the rod என்ன எடுத்துட்டேன், L ன்னு எடுத்துட்டேன். length of the rod is L. Q எப்படி கால்குலேட் பண்ணலாம், Q is equal to lambda by L ன்னு கால்குலேட் பண்ணலாம். charge is equal to linear charge density. lambdaங்கிறது என்ன சொல்லலாம், lambda is what, linear charge density சொல்லலாம். linear charge density ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். linear charge density ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். linear charge density. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I am going to place that rod எப்படி place பண்றேன் அப்படின்னா, I am going to place, listen, எப்படி place பண்றேன்னா, I am going to place, இப்படி place பண்ண போறேன். இப்படி நான் place பண்ண போறேன். clear? I am going to place a rod எதுக்கு, இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நான் place பண்றேன். அப்படின்னா இதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கும், சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்படின்னா உள்ளுக்குள்ள நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். சோ இங்கேயும் என்னவா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். see flux enclosed ஆயிருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும், q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா எது enclosed ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் enclosed ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் up to here it is enclosed, இது வரைக்கும் enclosed ஆயிருக்கு. இது என்னால enclosed ஆகல அப்படின்னா இது என்ன ஆகாது, it's never contribute to the electric flux. இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாது. எஸ் ஆனோ, க்ளோஸ்ட் ஆயிருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். சோ அப்படின்னா நான் என்ன எடுக்கணும், இந்த இதுல இருந்து இந்த லாடுக்கு வரைக்கும் தான் எடுக்கணும். இந்த சார்ஜ் தான் என்ன ஆயிருக்கு, என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு. இந்த சார்ஜ் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்க சார்ஜ் மட்டும் தான் என்ன ஆயிருக்கு, என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு. திஸ் சார்ஜ் இஸ் வாட், q enclosed charge ன்னு சொல்லலாம். clear? this is what is a enclosed charge ன்னு சொல்லலாம். this is what is enclosed charge. எஸ் ஆரோ பசங்களா, புரிஞ்சுதா? இதுதான் enclosed charge. அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த enclosed charge எப்படி கால்குலேட் பண்ணலாம், இங்க பாருங்க, listen carefully. சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ஜ் enclosed எப்படி கால்குலேட் பண்ணலாம், lambda divided by length. length இல்லையா, எது enclosed ஆயிருக்கு length, இதுதான் எனக்கு வேணும். அப்படின்னா இது L எடுத்துட்டேன், இது L அப்படின்னா இது என்னவா இருக்கும், √2L இருக்கும் இல்லையா. சோ இந்த பார்ட் என்னவா இருக்கும், √2L. ஏன்னா இது L இது L, இந்த நான் கவர் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைச்சிடும், √2L. கிளியரா? சோ இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா √2L, ஏன்னா பித்தாகரஸ் தியரம். இது L இது L, இது பர்பெண்டிகுலரா இருக்கும், √2L. சோ இதுதான் சார்ஜ். வாட் இஸ் தி ஃப்ளக்ஸ் நான் சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q. qங்கிறது என்ன சொல்லலாம், lambda by 2L, lambda divided by √2L, lambda divided by √2L into what is epsilon naught. மாத்தி சொல்லிட்டேன், மாத்தி எழுதிட்டேன் பசங்களா, ரைட். lambda is equal to q by L, lambda is equal to q by L, charge per unit length. lambda is equal to charge per unit length. அப்ப நான் இந்த இடத்துல நான் எழுதுனேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கேன் தயவு செய்து, சாரி ஃபார் தட். ஸோ ஃப்ளக்ஸ் q is equal to what, q is equal to lambda into L, lambda into L சொல்லும்போது √2L. clear? √2L. lambda is equal to q by L, q is equal to lambda into L. இப்போ ஃப்ளக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃப்ளக்ஸ் is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம் பசங்களா, q ஓட வேல்யூ lambda √2L divided by epsilon naught. linear charge density. clear? clear da pasangla? clear? everyone understood, right? clear? lambda is equal to q by L, lambda is equal to q by L. clear? can you try? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். just I'm going to take and one more example is that. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், ஒரு இது எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. just I'm taking that, ஒரு சர்க்கிள் எடுத்துட்டேன். இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஒரு ராடை பிளேஸ் பண்றேன். ஐ அம் கோயிங் டு பிளேஸ் தி ராட். இத நான் பிளேஸ் பண்றேன். ஓகே, இதுல லைன் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி q ன்னு எடுத்துட்டேன். சரி, லைன் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி என்ன சொல்றேன், lambda, சார்ஜோட வேல்யூ q ன்னு எடுத்துட்டேன். see length நான் என்ன எடுத்துட்டேன், டோட்டல் லென்த் ஆஃப் தி ராட், லென்த் ஆஃப் தி ராட் என்ன எடுத்துட்டேன், L ன்னு எடுத்துட்டேன். டோட்டல் லென்த் ஆஃப் தி ராட் இஸ் L. சோ क्वेश्चन என்ன எடுத்துருக்காங்க, what is the flux produced by this rod when we placed in a sphere la place பண்ணிட்டேன். see we know that enclosed ஆயிருந்தா q by epsilon naught produce பண்ணும், enclosed ஆயிருந்தா q by epsilon naught produce பண்ணும். இப்போ இதெல்லாம் enclosed ஆயிருக்கு, எது வரைக்கும் enclosed ஆயிருக்கு இங்க பாருங்க, இதெல்லாம் enclosed ஆகவே இல்ல. so it does not produce what, flux produce பண்ணாது. எஸ் ஆர் நோ, enclosed ஆயிருந்துச்சுன்னா நமக்கு தெரியும்.
அப்பனா இதெல்லாம் outside the enclosed surface. It's never contribute to the flux. Outside the enclosed surface. இதுல எவ்வளவு எனக்கு தெரியாது. பட் இந்த சர்ஃபேஸ் இந்த பாரு இந்த லைன்ல நமக்கு எவ்வளவு இருக்கும் இந்த லென்த் because the radius r னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்க this is radius r அப்படினா so இந்த 2r ல இருக்க லென்த்ல தான் என்ன ஆகும் flux produce ஆகும். எஸ் ஆர் இந்த 2r குள்ள இருக்க சார்ஜ்னால தான் flux என்னவா இருக்கும் q by epsilon naught இருக்கும். இந்த 2r குள்ள இருக்க சார்ஜ்னால தான் q by epsilon naught இருக்கும். ஏனா இந்த சார்ஜ் தான் என்க்ளோஸ்ட் இல்லையா இந்த சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிருச்சுனா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப நான் flux ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா flux ஓட வேல்யூ என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். The flux is equal to flux is equal to phi is equal to என்னவா இருக்கும் so lambda into l divided by what epsilon naught lambda l ஓட வேல்யூ என்ன எந்த லைன் என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு 2r ங்கற லைன் தான் என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு 2r divided by epsilon naught புரிஞ்சுதா பசங்களா கிளியர் பசங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிதா பசங்களா கிளியர் பசங்களா so this is very important idea any doubt புரிஞ்சிச்சே அப்படினா just like symbol தட்டி விடுங்கடா பசங்களா so I can understand this one சொல்லுங்கடா பசங்களா if you understand just tell me then I'll move the next one yes ஆனா புரிஞ்சுதா பசங்களா clear பசங்களா yes clear okay இத பேஸ் பண்ணி problem solve பண்ணலாம் first is that we'll start the first problem we'll see that answer பண்ணுங்க பார்க்கலாம் now try to answer this பசங்களா answer பண்ணுங்கடா பசங்களா see question என்ன கொடுத்துட்டாங்க first point is that 5 charges plus q plus 5q minus q plus 3q and minus 4q are situated as shown in that figure. The electric flux due to the configuration through the surface அப்படினா என்ன இருக்கும் இந்த சர்ஃபேஸ்க்குள்ள கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படினா இந்த சர்ஃபேஸ்க்கு வெளிய இருக்கிற சார்ஜ்னால எனக்கு எவ்வளவு தெரியாது இட்ஸ் நெவர் கான்ட்ரிபியூட் இது இருக்காது இதனால இருக்காது அப்படினா எது மட்டும் தான் இருக்கும் இந்த உள்ள இருக்க சர்ஃபேஸ்னால மட்டும் தான் இருக்கும் ஃப்ளக்ஸ் எஸ் ஆர் நோ ரெடி மீ பாயிண்ட் சோ இத எடுத்துட்டேன் அப்படினா can you tell me that plus q இது என்ன சொல்லலாம் நீங்க பாருங்க உள்ள இருக்க சார்ஜ் என்னது என்க்ளோஸ்ட் சார்ஜ் என்னது என்க்ளோஸ்ட் சார்ஜ் சொல்லுங்க பார்க்கலாம் plus q then minus q so இது minus 2q plus q minus 2q then what plus இது என்னது q அப்ப என்ன கிடைச்சிரும் இது கேன்சல் பண்ணா we can say 4q னு சொல்லலாம் இல்லையா so this is what is the answer for this clear so what is the answer for this is what 4q is the answer yes or no flux நாம கால்குலேட் பண்ணோம் total charge எடுத்துட்டோம் அப்ப நான் fluxங்கிறது என்ன சொல்லலாம் enclosed charge divided by epsilon naught q enclosed by epsilon naught எவ்வளவு charge enclosed ஆயிருக்கு 4q enclosed ஆயிருக்கு 4q divided by epsilon naught so this is what is the answer clear everyone understood right பசங்களா next question is that ஒரே நிமிஷம் எந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் வரவே இல்ல ஒரு செக் பண்றேன் just wait there is no option I'm getting wait பசங்களா okay பசங்க ஆப்ஷன் இல்ல try to answer this one because while converting yes இதுக்கு இருக்கு
Okay, so many. Okay, so try to answer this one. Okay, உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. I will check this one. Okay, now question is the next question போலாமா? Clear? We'll start with next question. A charge cube placed at center of that one surface of the cube. So எங்க place பண்ணிட்டாங்க? Center of the one surface of the cube னு கொடுத்துட்டாங்க. ஒரு surface of centerல place பண்ணிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல place பண்ணிருக்கேன். One surface of the cube. One surface of the cubeல place பண்ணிட்டாங்க. அப்ப what is the flux நாம கால்குலேட் பண்ணோம். Flux அப்படினா ரெண்டு surface சேர்ந்ததா என்னது q by epsilon naught. If it is a two surface சேர்ந்தது flux due to q by epsilon naught. ஒரு surface இருந்துச்சு அப்படினா one surface என்னவா இருக்கும் q divided by 2 epsilon naught சொல்லலாம். This is what is the flux. Clear? So this is what is the flux value. So q ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா q divided by 2 epsilon naught நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Yes, next question போலாம். Yes, next question is that if the charge q is placed center of the closed hemisphere non-conducting surface, the total flux through the flat surface நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த flat surfaceல எவ்வளவு flux னு கேட்டிருக்காங்க இல்லையா? So charge எங்க place பண்ணிட்டாங்க சென்டர்ல place பண்ணிட்டாங்க. Charge is placed at center. இங்க place பண்ணிட்டாங்க. அப்படினா இத நான் enclose பண்ணனும். இத enclose பண்ண அப்படினா இன்னொரு container hemisphere நான் வைக்கிறேன். இந்த ரெண்டு hemisphere சேர்ந்தது what is it q by epsilon naught. ஒரு சர்ஃபேஸ் சொல்லும்போது என்னவா இருக்கும் ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து எப்படி இருக்கும் இட் இஸ் லைக் இந்த மாதிரி இருக்கும் சோ ரெண்டு சர்ஃபேஸ் சேர்ந்தது டூ சர்ஃபேஸ் சேர்ந்தது என்னது q by epsilon naught ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படினா சோ இத கீழ கொண்டு வந்துட்டேன் q divided by 2 epsilon naught. So this is what is the same relation. Yes or no? Note பண்ணிக்க பசங்களா. So this is very important, you have to know clearly. Yes or no? Next question is that இப்ப try to answer this one. Very important thing you have to know clearly. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Can you tell me? As C1 and C2 are two hollow concentric cube enclosing the charge எவ்வளவு Q1 க்குள்ள இங்க பாருங்க இது C1 இது என்னது C2. இது C1 இது C2. இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா சோ the charge C1 ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு Q1. இந்த C1 கியூபுக்குள்ள Q1 சார்ஜ் இருக்கு. C2 கியூபுக்குள்ள 3q சார்ஜ் இருக்கு. இப்ப क्वेश्चन என்ன அப்படினா show the figure the ratio of the electric flux through that what C1 and C2 ல எவ்வளவு electric flux இருக்குன்னு கால்குலேட் பண்ணனும். What is the electric flux C1 and C2? எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். Because electric fluxங்கிறது number of free line passing through the cross section. இப்போ நான் எடுத்துட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் கியூபுக்குள்ள என்ன சார்ஜ் மட்டும் தான் இருக்கு 2qங்கற சார்ஜ் மட்டும் தான் இருக்கு. இப்ப செகண்ட் கியூபுக்குள்ள என்ன இருக்கு Q2 2qவும் 3qவும் ரெண்டுமே இருக்கு அந்த C2 குள்ள. C2 குள்ள ரெண்டு சார்ஜுமே இருக்கு. C1 குள்ள ஒரே ஒரு சார்ஜ். இப்ப C1 சொல்லும்போது என்ன சொல்லலாம் 2q divided by epsilon naught இதுதான் ஃப்ளக்ஸ் இல்லையா ஃப்ளக்ஸ் through the C1 the flux through the C2. செகண்ட் சார்ஜுக்குள்ள எவ்வளவு இருக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு 5q divided by epsilon naught. So என்ன கேன்சல் ஆகும் so epsilon naught cancel q cancel. What is the ratio is that 2 by 5 is the ratio. Clear பசங்களா? Clear? Any doubt பசங்களா? Clear. அர்த்தமாயிதா பசங்களா? ಗೊತ್ತಾಯ್ತಾ பசங்களா? மனசுலாய் பசங்களா? மனசுலாய் அப்படிதான் பாடணும். மனசுலாய்? Clear? Any doubt up to here? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? Okay, next question is what is the flux through the cubical side if the point charge of q is placed one side of the corner கொடுத்துட்டாங்க one side of the corner னா ஒரு சைடோட கார்னர்ல வச்சிருக்காங்க இல்லையா try to answer this one side of the corner எங்க வச்சிருக்க one side of the corner னா இங்க வச்சிருக்கேன்னு அர்த்தம் இல்லையா அப்ப நான் இத க்ளோஸ் பண்ணா எவ்வளவு ஃபீல் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் if it is enclosed q by epsilon naught ஃபீல் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்ப நான் இத க்ளோஸ் பண்றதுக்கு எவ்வளவு கியூப்ஸ் வேணும் எனக்கு 8 கியூப்ஸ் வேணும் சோ 8 சேர்ந்தது q by epsilon naught see ஒரு சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணா q by epsilon naught ஃபீல் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்ப நான் 8 கியூப் சேர்ந்தததான் இங்க பாருங்க கார்னர்ல வைக்கும்போது 8 கியூப் வைக்கணும் so I have to place 1 2 3 4 5 6 7 8
So 8 பாயிண்ட் வெச்சாதான் என்ன ஆகும், இது க்ளோஸ் ஆக முடியும். 8 சேர்ந்தது q by epsilon naught னா ஒரு சர்ஃபேஸ்ல what is the flux? ஒரு கியூப்ல என்னவா இருக்கும்? 1 cube q divided by 8 epsilon. Clear? q divided by 8 epsilon naught. Next question answer பண்ணுங்க பார்க்கலாம். The charge q is placed at the center of the cube. Charge q is placed at center of the flux coming out of the any one of the surface கேட்டிருக்காங்க. any one of the surface. சென்டர்ல வச்சுட்டாங்க. ஐயே மக்க ஈஸியான क्वेश्चन தான். சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீட் அண்ட் ஜே क्वेश्चन பசங்களா. So சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க. சென்டர்ல பிளேஸ் பண்ணா what is the flux produced that? One of the surface கேட்டிருக்காங்க. Its surface. any one of the surface ன்னு கேட்டிருக்காங்க. see any one of the surface னா இதுதான் என்னோட surface. இதுல எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? 6 surface. இங்க பாருங்க, இந்த சார்ஜ் க்ளோஸ் பண்ணனும்னா எவ்வளவு surface இருக்கும்? 1 2 3 4 5 6 surface இருக்கணும். 6 surface என்னது q by epsilon naught சார்னா 1 surface ல what is the flux? q divided by 6 epsilon naught. Clear? q divided by 6 epsilon naught. Clear பசங்களா? Okay, next question is that. Very, very important question. Must know clearly. So the electric field is given. Given electric field எழுதுங்க பார்க்கலாம். Given electric field is given. Electric field is given. What is electric field? E is equal to E கொடுத்துட்டாங்க. என்னது? 6i cap plus 5j cap plus 3k cap. இது electric field. The electric flux through the surface என்ன கொடுத்துட்டாங்க? surface area என்ன கொடுத்திருக்காங்க? 30i cap. அப்படினா area vector என்ன கொடுத்துட்டாங்க? 30 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? i cap meter square. What we have to calculate? See இங்க பாருங்க, plane lying எந்த பிளேன்ல இருக்கு? xy. சரி, yz plane னா area vector எந்த டைரக்ஷன்ல இருக்கு? What is the direction of area vector? i cap ல இருக்கும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. yz plane னா area vector i cap. இப்போ நாம flux கால்குலேட் பண்ணலாம். flux is equal to E vector dot A vector. E vectorங்கிறது 6i cap plus 5j cap plus 3k cap dot இங்க i மட்டும் தான் இருக்கு. 30i cap plus 0j cap plus 0k cap. அப்ப என்ன பண்ணலாம்? i dot i, j dot j, k dot k. So இது என்ன ஆயிரும்? இது 0 ஆயிரும். ஏன்னா 0 into anything 0. So இப்ப என்ன மட்டும் தான் இருக்கும்? i dot i 1 ஆயிரும். 6 into 30. 6 into 30, 180. So what is the answer is that? 180. Yes or no? Clear? Yes or no? Everyone understood it பசங்களா? Clear? Clear பசங்களா? அர்த்தமாயிந்தா பசங்களா? Yes, good. Dhanushri is good. Doing good. Yes, good. Okay, next question for. So அதுக்கு நான் ஆப்ஷனே நான் கொடுத்துறேன். So you can try. I'll take option நான் எடுத்து கொடுத்துறேன். Because ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்களும் சால்வ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். So next ஓட ஆப்ஷன் I'll give you that. Option A, B, C, D. I'll give the option. இந்த question solve பண்ணுங்க பார்க்கலாம். So this is the option. இதுக்கு option 20, 15, 25, 30. Can you do this one? Can you try to solve this problem? Can you try? Electric flux கொடுத்துட்டாங்க. Electric flux கொடுத்திருக்காங்க. Electric field in the region கொடுத்துட்டாங்க. Given. Write down this given. Given. எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு see
I seen that all this last or 6 to 7 years question நம்ம பார்த்தா நீட்டை பொறுத்தளவுக்கு see அந்த நீட்டோட கொஸ்டின்லயே உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருவாங்க பசங்களா. ஹிண்ட்டை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். தயவுசெய்து அந்த ஹிண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஹிண்ட் மைண்ட்ல வரும். ஸோ இப்போ பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ? ஸோ 2i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 6k கேப்னு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. into 10 to the power of what? 10 to the power of plus 3 னு கொடுத்துட்டாங்க. The flux field, the flux of this field through the rectangular என்ன plane கொடுத்துட்டாங்க? xz plane கொடுத்துட்டாங்க. xz plane னா ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? So can you tell me that xz plane ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பசங்களா? xz plane னா so xz plane னா ஏரியா வெக்டர் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? y டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? ஏரியா வெக்டரோடது என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? so ஏரியா வெக்டர் y டைரக்ஷன்ல இருக்கும். So a square, it is a rectangular சொல்லும்போது என்ன சொல்லலாம்? a. So just I am writing area எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? y direction, which mean the j capல இருக்கும். xz plane அப்படினா j capல இருக்கும் plane. So நம்ம ஏரியா வெக்டர் இப்போ flux நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? flux வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏரியாவை தான் கால்குலேட் பண்ணணும். So flux is equal to e dot a vector இல்லையா? e dot a vector. So flux ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 6 னு கொடுத்துட்டாங்க. 6 னு கொடுத்துட்டாங்க. flux ஓட வேல்யூ 6 னு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு தெரியும். 2i cap plus 4j cap plus 6k cap. ஏரியா வெக்டர் எடுத்துட்டேன். ஏரியா வெக்டர்ங்கிறது a into j cap இல்லையா? a into j cap னா i எல்லாம் இல்லைன்னு அர்த்தம். எஸ் ஆனோ? so a into j cap னா 0i cap plus aj cap plus what is that? k cap 0. எஸ் ஆனோ இருக்கீங்க இப்போ? so இதுவும் cancel ஆயிடும். இதுவும் cancel ஆயிடும் because it is a i dot i 0 k dot k 0. இது என்ன வேல்யூ கொடுத்துரும்? so j dot j சொல்லும்போது 4a is equal to 6. a ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? a ஓட வேல்யூ I am writing that. a ஓட வேல்யூ so 6 by 4 என்ன சொல்லலாம்? 3 by 2 னு சொல்லலாமா? 3 by 2 clear everyone understood right பசங்களா? see here ஏதாவது யூனிட். so k இங்க பாருங்க மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 10 to the power of 3. எஸ் இது கீழே கொண்டு வந்துட்டேன். எகைன் மேலே கொண்டு போறேன். 10 to the power of plus 3 மேலே போச்சு அப்படின்னா என்னவா இருக்கும்? so 3 into 10 to the power of minus 3 divided by 2 so இப்போ இது கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 1.5 10 to the power of minus 3. அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? இந்த சைடு வர்றேன். so இது 10 மல்டிப்ளை and divided by 10 எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 15 into 10 to the power of what? minus 4. so minus 4ங்கிறது என்ன சொல்லலாம்? it is a meter. so இது என்ன சொல்லிடலாம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். minus 4ங்கிறதுனா 15 into centimeter square னு சொல்லலாம். so option என்னதுல கொடுத்திருக்காங்க? centimeter square. what is the answer is that? b is the answer. yes, good. Dhanush is good. You are doing good ma. yes, can we go to the next point? yes, next question பாருங்க. an infinitely long wire has a uniform linear charge density கொடுத்துட்டாங்க. so I'll write the option, try to solve the problem. okay, try to solve the problem for this question. so option A என்ன கொடுத்துட்டாங்கன்னா option A is good. 0.72 pi. option B ங்கிறது என்ன சொல்லலாம்? 1.44 pi. option C 6.48 pi. option D 2.16 pi. can you try to solve the problem? question என்ன கொடுத்துட்டாங்க? an infinitely long wire has a uniform linear charge density lambda is equal to 2 nanocoulomb per meter. 2 nanocoulomb per meter. The net electric flux through the Gaussian cube of side root 3. Side கொடுத்துட்டாங்க. Gaussian cube side is root 3. அப்படின்னா cube கொடுத்துருக்காங்க. If the wire is passes through the any two corner of the cube that are maximally displacement from each other. Maximum displacement from each other என்ன அர்த்தம்? so இது என்னோட கியூப்னு எடுத்துட்டேன். maximum displacement என்னவா இருக்கும்? நான் கார்னர் தான் போறேன். you should not go இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் போக கூடாது. அது மினிமம் டிஸ்பிளேஸ்மென்ட். மேக்ஸிமம் அப்படினா எது அர்த்தம்? மேக்ஸிமம் ஐம்டா. சோ இங்க இருந்து எதுக்கு நான் போறேன்? சோ இந்த பாயிண்ட்க்கு நான் போறேன். புரியுதா? இந்த பாயிண்ட்க்கு நான் போறேன். கிளியர்? சோ can you tell me that இந்த பாயிண்ட்க்கு நான் போன ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். what is value? this is positive. இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், 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 பாசிட்டிவ். அப்படினா அவுட் சைடு இதுக்கு never flex contribute. only இந்த இது மட்டும் தான் எடுக்கணும். so இது L, இது L எடுத்துட்டேன் அப்படினா இது root 2L.
ஸோ இது எல்லுன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், இது பர்பண்டிகுலர். ஸோ அப்படின்னா இதோட லென்த் என்னவா இருக்கும்? இந்த லென்த்தோட வேல்யூ இட் இஸ் √3l. இந்த லென்த்தோட வேல்யூ என்னது? √3l. இந்த லென்த்தோடது. எஸ் ஆனோ? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் இட்? கிளியர்? √3l. ஸோ இப்போ நான் ஃப்ளக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நாம சார்ஜ் கால்குலேட் பண்ணலாமா? சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த என்க்ளோஸ்டு சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சார்ஜ் ஈக்குவல் டு லாம்டா இன்டு எல்னு சொல்லலாமா? லாம்டாவோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 2 நானோ 10 to the power of what? -9. எல்லோட வேல்யூ என்னது? √3l. இந்த எல்லோட வேல்யூ இந்த அதாவது இந்த சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிருக்க லென்த் என்னது? √3l. √3 எல்லோட வேல்யூ ஒவ்வொரு சைடோட வேல்யூ என்னது? √3 ன்னு கொடுத்துட்டாங்க. √3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. √3 சென்டிமீட்டர். So என்னவா இருக்கும்? 2 into 10 to the power of -9 into 3 centimeter. Okay, கூலும் சென்டிமீட்டர். கிளியரா? இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃப்ளக்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். What is the flux is equal to? Flux is equal to Q divided by epsilon naught. Q ஓட வேல்யூ 2 into 10 to the power of -9 into 3 centimeter. ஸோ இங்க பாருங்க, நான் இது கூட 4π மல்டிப்ளை பண்றேன். இப்போ 4π மல்டிப்ளை பண்றேன். எதுக்குன்னா பிகாஸ் ஆப்ஷன்ல 4π இருக்கா. ஸோ 1/4π எப்சிலான் நாட்டோட வேல்யூ 9 எடுத்துக்கலாமா? 9 into 10 to the power of 9. ஸோ 9 into 10 to the power of 9 into இந்த 4π 4 into pi into what? 2 into 10 to the power of -9 into what is it? 3 centimeter. இல்லையா? ஸோ இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல், ரைட்? So 2 into 3 ங்கிறது என்ன சொல்லலாம்? 6. 6 into 4 ங்கிறது 24. 24 into 9 36 balance 3 18 18 21 216. Yes, is there option? So இங்க பாருங்க 216 into 10 to the power of what? Centimeter 10 to the power of -2 அப்படினா 2.16 is the answer into pi. Option என்னது சொல்லுங்க பார்க்கலாம். What is the option is that? No sir. What? No ma. Yes, what is the option is that? 2.15. So 2.16 is pi. Clear? Any doubt? Is it clear? Yes. So what is the answer? 2.16 into pi. So this must be known clearly. So இதெல்லாமே என்னது? Flux. See here, இப்போ நாம என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, listen carefully. இப்போ நான் ஒரு சர்ஃபேஸை என்க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்குவேன். இப்போ நான் சார்ஜ் எடுத்துட்டேன். I'm going to define, clearly understand this one. So ஒரு சார்ஜ் எடுத்துட்டேன். இந்த சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்குவேன். இந்த சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். So எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? We already know that, which means the flux. Enclosed charge எவ்வளவு flux produce பண்ணும்? We know that enclosed charge இருந்துச்சு அப்படினா எவ்வளவு flux produce பண்ணும்? Flux due to enclosed charge Q by enclosed by epsilon. Q by epsilon naught field line produce பண்ணும். Right? இதுவே enclosed ஆகாம ஒரு field லைனுக்குள்ள வச்சிருக்கேன்னு வெச்சுக்க. ஒரு field லைனுக்குள்ள ஒரு ஷீட்டை வச்சிருக்கேன். Just understand this one. இது என்னோட ஷீட்டை நான் வச்சிருக்கேன். இத ஷீட்டை வச்சிருக்கேன். Listen carefully. ஷீட்டை நான் வச்சிருக்கேன். See, close பண்ணிருந்தா Q by epsilon naught. Right? இத close பண்ணலனா what is the flux? இந்த வழியா flux என்னவா இருக்கும்? What is the flux through this surface? என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். So flux is equal to integral over E dot ds சொல்லலாம். இல்லையா? So இது என்ன அப்படினா not closed, not enclosed. இது என்னது? Enclosed charge. Enclosed charge இது என்னது? Enclosed field சொல்லலாம். Is not enclosed field. SRO. So enclosed ஆயிருந்துச்சுனா Q by epsilon naught time flux. Enclosed ஆகலனா flux is equal to integral over E dot ds. Clear? Integral over E dot ds. இப்போ நான் இத க்ளோஸ் பண்ணனும்னு வெச்சுக்கேன். If I close this one. இத நான் க்ளோஸ் பண்ணா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? So enclose பண்ண அப்படினா just time enclosing round circle நான் போடுறேன். அப்படினா இதை என்க்ளோஸ் பண்ண இது எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? Q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். This is what is a Gauss law னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியரா? சோ என்க்ளோஸ்ட் ஆகாத வரைக்கும் E dot ds. என்க்ளோஸ்ட் ஆயிருச்சு அப்படினா Q by epsilon naught ஃபீல்ட் லைனுக்கு ஈக்குவலா இருக்கும். Is it clear? So what is the values that if any charge is enclosed எவ்வளவு ஃபீல்ட் லைன் இருக்கும்? That is nothing but what is it? Gauss law. Integral over E dot ds எதுக்கு ஈக்குவலா இருக்கும்?
is equal to q enclosed by epsilon naught க்கு equal இருக்கும். So this is what is a Gauss law. Clear? Everyone understood it? If charge is any enclosed ஆகாம இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ஃப்ளக்ஸ்னு தெரியாது. enclosed ஆயிருச்சு அப்படின்னா q by epsilon naught க்கு ஈக்குவலா இருக்கும். So enclosed ஆயிருச்சா q by epsilon naught க்கு ஈக்குவலா இருக்கும். Is it clear? So இங்க பாருங்க, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணலனா it is not equal. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா it is wrong. Integral over E dot ds is equal to q by epsilon naught. It is wrong. Wrong statement. It is a wrong. இப்போ enclose பண்ணா மட்டும் தான் இது என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். Is it clear? Good morning Gayatri. Yes or no, getting me point? If any charge enclosed எவ்வளவு field line produce பண்ணும், q enclosed by epsilon naught field line produce பண்ணும். So this is what is a law, is that Gauss law ன்னு சொல்லலாம். Gauss law. இப்போ அந்த enclosed பண்ண surface இது இல்லையா, இதுதான் enclosed பண்ண surface. இந்த surface என்ன சொல்லலாம், this is what we can say it is a Gaussian surface ன்னு சொல்லலாம். Gaussian surface. Gaussian surface ன்னு சொல்லலாம். ஒரு சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணா q by epsilon naught field line ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்க்ளோஸ் பண்ற சர்ஃபேஸ் தான் என்ன சொல்லலாம், Gaussian surface ன்னு சொல்லலாம். இது புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ அகாடமி இப்போ கிளியர்? எஸ் ஆர் நோ பசங்களா? எஸ் ஆர் நோ பசங்களா? எஸ் ஆர் நோ பசங்களா? கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? சோ திஸ் இஸ் வாட் இஸ் a Gauss law. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ, ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டேன். இந்த பாயிண்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபீல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணனும் கால்குலேட் பண்ண போறோம். லிசன் கேர்ஃபுல்லி. இந்த பாயிண்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபீல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணனும் கால்குலேட் பண்ணா qங்கற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ எவ்வளவு ஃபீல் லைன் ப்ரொடியூஸ் பண்ணும், we don't know. Why? It is not enclosed. இது enclosed ஆகவே இல்லை. ஒரு ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் we don't know. பட் enclosed ஆயிருந்துச்சு எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும், q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். இது enclosed ஆயிருந்துச்சு அப்படின்னா q line epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சர்ஃபேஸ் க்ளோஸ் பண்ற சர்ஃபேஸ் தான் என்னவா இருக்கலாம், இதுதான் என்னது Gaussian surface ன்னு சொல்லிருது இல்லையா. சோ நான் க்ளோஸ் பண்ண Gaussian surface நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ இப்போ என்ன அப்படின்னா இந்த Gaussian surfaceல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றேன். எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கும் ஆல்ரெடி நோ தட் q by epsilon naught இல்லையா. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கும், வாட் இஸ் தி ஃப்ளக்ஸ், இது க்ளோஸ் பண்ணினா q by epsilon naught இருக்கும் இல்லையா. இது ஃபிக்ஸ்டு ஒன். Gaussian surfaceல க்ளோஸ் பண்ணிட்டாவே அது எவ்வளவு ஃபீல்ட் லைன் இருக்கும், q by epsilon naught ஃபீல்ட் லைன் இருக்கும். கிளியரா பசங்களா, புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த Gaussian surfaceோட ரேடியஸ் நான் எடுத்துட்டு r ன்னு எடுத்துட்டேன். இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட நாம கால்குலேட் பண்ண போறோம். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட், வாட் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், எந்த டைரக்ஷன்ல இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன், ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா. இதுக்கு இடையில இருக்க ஆங்கிள் என்னது, 0 டிகிரி. both are in same direction, 0 டிகிரி. அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எஸ் ஆனா இது நமக்கு தெரியும். இன்னொரு ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணலாம். flux is equal to integral over E dot ds கால்குலேட் பண்ணலாமா. I am applying the Gauss law to calculate electric field. So integral over E dot ds is equal to q by epsilon naught இல்லையா. சோ இது எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு, q enclosed ஆயிருக்கு ரைட். ரைட் ஹேண்ட் சைடு ஓவர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். சீக இந்த டிஸ்டன்ஸ்ல இங்க பாரு, இங்க இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், யூனிஃபார்ம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a function of distance. டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாகும். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலயும் ஆர் சேமா இருக்கனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம். எது மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணணும், so we have to integrate this surface. அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டேன்னா பாயிண்ட் சார்ஜோட Gaussian surface என்னவா இருக்கும், ஸ்பியரா இருக்கும். Gaussian surface என்னது, ஒரு பாயிண்ட் சார்ஜோட Gaussian surface is like a sphere. ஸ்பியர் தான் ஒரு பாயிண்ட் சார்ஜோட Gaussian surface. ஓகே, the surface integral, அதாவது ஸ்பியர்னா ஸ்மால் ஸ்பியர் எடுக்கும்போது ds, அதாவது ஸ்மால் கிராஸ் செக்ஷன் ds. அந்த இன்டகிரேட் பண்ணா ஸ்பியர் இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும், சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும் இல்லையா. சோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் என்னவா இருக்கும், 4 pi the radius r square ன்னு எடுத்துட்டேன். see n r square, எந்த ஸ்பியர் இது, Gaussian surface. Gaussian surface ஓட ரேடியஸ் என்னது, r. அப்படினா e into 4 pi r square into q divided by epsilon naught. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to என்ன சொல்லலாம், so e is equal to q divided by 4 pi epsilon naught r square. So this is what is that application of the Gauss law. Clear? எப்படி அப்ளை பண்றது தெரிஞ்சதா? Clear? So this must be no clear. Yes or no? So this is the idea for Gauss law. Clear பசங்களா? Any doubt? Clear பசங்களா?
இதுவே நான் எடுத்துட்டேன் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டேன். இதே லைன் ஆஃப் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. if I take a line of charge, இது பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டேன். this is what point charge. இப்போ நான் லைன் ஆஃப் சார்ஜ் எடுத்துட்டேன். லைன் ஆஃப் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. லைன் ஆஃப் சார்ஜ். இப்போ லைன் ஆஃப் சார்ஜ் எடுத்துட்டேன். இந்த லைன் ஆஃப் சார்ஜோடது நான் எடுத்திருக்கேன் பாருங்க. லைன் ஆஃப் சார்ஜ் ஐ அம் கோயிங் டு ரைட். this is what is என்னோட லைன் ஆஃப் சார்ஜ் எடுத்துட்டேன். எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா it is a minus infinity to plus infinity வரைக்கும் இருக்கு. infinity line. infinity line. இதுல என்ன இருக்கு? சார்ஜ் இருக்குன்னு வெச்சுப்பேன். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு எடுத்துட்டா I am taking this a positive charge. This is positive, 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 positive. So அதோட சார்ஜோட வேல்யூ என்ன எடுத்துட்டேன்? Q is equal to surface charge density. சரி, line of charge density lambda by L. சரி, lambda into L னு சொல்லலாம். Q is equal to lambda into L. இல்லையா? இந்த சார்ஜ் என்ன சொல்லலாம்? Q is equal to lambda into L. இப்போ இது எவ்வளவு ஃப்ரீ லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? இந்த சார்ஜ் எவ்வளவு ஃப்ரீ லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? we don't know. பட் இது என்க்ளோஸ் பண்ணா எவ்வளவு ஃப்ரீ லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? Q by epsilon naught time. என்க்ளோஸ் பண்றதுக்கு என்ன சர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்? காஸன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ லைன் ஆஃப் சார்ஜுக்கு காஸன் சர்ஃபேஸ் என்ன? லைன் ஆஃப் சார்ஜுக்கு காஸன் சர்ஃபேஸ் இஸ் நதிங் பட் வாட்? சிலிண்டர்னு சொல்லலாம். கிளியர்? ஸோ வாட் இஸ் இட்? சிலிண்டர் நான் எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சிலிண்டர் இஸ் a காஸன் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ். சிலிண்டர் நான் சொல்லலாம். சிலிண்டர் தான் காஸன் சர்ஃபேஸ் ஆஃப் லைன் ஆஃப் சார்ஜ். கிளியர்? ஸோ இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்றேன். எங்கெங்க கால்குலேட் பண்றேன்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்றேன். இதோட ஏரியா வெக்டர் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் வாட் இஸ் ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆங்கிள் என்னவா இருக்கும்? 0. பட் இந்த இடத்துல என்ன? ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இட் இஸ் 90 டிகிரி. அப்ப நான் இதனால ஃப்ளக்ஸ் 0. இதனால ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். எஸ் ஆர் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சோ இப்போ இதுல ஃப்ளக்ஸ் மட்டும் இருக்கும். I will start with this. இப்போ எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ்டா இருக்கு? இந்த காஸன் சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ்டா இருக்கு? இப்போ காஸன் சர்ஃபேஸோட ரேடியஸ் எடுத்துட்டு r எடுத்துட்டேன். இதுல எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ்டா இருக்கு? இந்த டோட்டல் சார்ஜ்மே என்க்ளோஸ்டா இருக்கு. அப்ப நான் என்க்ளோஸ்ட் சார்ஜோட வேல்யூ என்ன சொல்லலாம்? Q that is equal to lambda into L சொல்லலாமா? என்க்ளோஸ்ட் சார்ஜோட வேல்யூ. ரைட்? இப்போ நான் என்ன அப்ளை பண்ண போறேன்? காஸன் சர்ஃபேஸ் அப்ளை காஸ் லா அப்ளை பண்றேன். E dot integral E dot ds is equal to what is it? Q enclosed by epsilon naught. Q enclosed by epsilon naught. Enclosed by epsilon naught. இப்போ ங்கிறது because radius is fixed. Radius fixed னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத எடுத்துட்டேன். சோ நாம என்ன பண்ணனும்? சோ இத இன்டகிரேட் பண்ணனும். எதை இன்டகிரேட் பண்ணா? இந்த சிலிண்டரை ஹாலோ சிலிண்டரை இன்டகிரேட் பண்ணலாம். எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? சோ இங்க பாருங்க ஸ்மால் ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் எடுத்துட்டேன். n ரிங் நான் ஜாயின் பண்ணா என்ன கிடைச்சிரும்? சர்ஃபேஸ் தெரிஞ்சிரும். சோ we have to integrate this surface னா எடுக்கணும். ஓகே, ஹாலோவை நான் கட் பண்ணா என்னவா இருக்கும்? ரிங் ஃபார்ம் ஆகும். அப்ப நான் ரிங் சொல்லும்போது ஒரு ரிங்கோட அந்த லென்த் என்ன சொல்லலாம்? 2πr. அப்படின்னா இந்த ஸ்மால் பார்ட் 2πr இல்லையா? சோ இந்த பார்ட் நான் என்ன சொல்லலாம்? 2πr சொல்லலாம். சோ இந்த பார்ட் 2πr இல்லையா? இட்ஸ் லைக் a circumference. சோ இது பார்ட் இது ஃபுல்லாவே இட் இஸ் வாட் இஸ் 2πr. n ரிங்க நான் வெச்சேன் அப்படின்னா என்னமா ஃபார்ம் ஆகும்? இட்ஸ் லைக் a cylinder ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்லலாம்? எதோட சர்ஃபேஸ் ஏரியா? அந்த கோனிக் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் எடுக்கிறேன் பாருங்க. இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் என்ன சொல்லும்போது 2πr into what? Total length L. So this is equal to Q ஓட வேல்யூ lambda into L divided by epsilon naught. L cancel. Electric field என்னவா இருக்கும்? Lambda divided by 2pi epsilon naught into R. So this is what is the electric field னு சொல்லலாம். Clear? Clear பசங்களா? So line of charge எடுத்துட்டேன் அப்படின்னா what is the electric field? Lambda divided by 2pi epsilon naught R னு represent பண்ணலாம். If you are not so this kind of it is if is useful for this, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. And also if you like this, like பட்டனை தட்டி விடுங்க. So I can be happy for that. Yes or no? Okay, clear? Any doubt? So this must be no clear. Clear பசங்களா? Now next question பாருங்க பார்க்கலாம். A point charge causes by electric flux கொடுத்துட்டாங்க. இதோட ஆப்ஷன் எழுதுறேன். I am writing that options one by one. Try to calculate. Option 1, 2, 3 and 4. So என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா first one is that the point charge causes an electric flux is equal to -2 into 10 to the power of 4 Newton per Newton meter square Coulomb inverse 1. The passes through the spherical Gaussian surface 8 centimeter radius per radius. The center of the charge
the value of the point charge கேட்டிருக்காங்க. எங்க கொடுத்திருக்காங்க? ஒரு எதுல கொடுத்திருக்காங்க? Charge is caused the electric field passes through the spherical Gaussian surface. அப்படினா spherical Gaussian surfaceல சென்டர்ல வச்சிருக்காங்க. spherical Gaussian surfaceல சென்டர்ல வச்சிருக்காங்க. What we have to calculate? Flux நாம calculate பண்ணனுமா? சரி, charge calculate பண்ணனும். எவ்வளவு field line ப்ரொடியூஸ் பண்ணும்? இது the flux is equal to q enclosed by epsilon naught. என்ன கொடுத்திருக்காங்க? flux ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. flux ஓட வேல்யூ. File I'll have the option. Can you tell me that option என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So 15.7 in 10 to the power of minus 8 coulomb. Next 17.7 10 to the power of minus 8 coulomb. Minus 15.7 10 to the power of minus 8 coulomb. Then minus 17.7 10 to the power of minus 8 coulomb. Can you tell me that? Can you see here? Negative flux கொடுத்துட்டாங்க அப்படினா என்னவா இருக்கும்? அங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் சொல்லும்போது நெகட்டிவ் சார்ஜ், அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கேன்சல் பண்ணலாம். ஆப்ஷன் 3 இல்லனா 4 இருக்கும். சிம்பிளா நான் சூஸ் பண்ணிரலாம். See here, it is a negative charge. நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்ப நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கும்? ஏரியா கிராஸ் செக்ஷன். இங்க பாருங்க, நான் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கும்போது என்னவா இருக்கும்? ஏரியா வெக்டரும் this ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம் டைரக்ஷன். இதுவே நெகட்டிவ் சார்ஜ் வைக்கும்போது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இன்வர்டா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட். ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அவுட்வர்ட். What is the flux? theta என்னவா இருக்கும்? theta என்னவா இருக்கும்? is equal to 180 degree. Clear? So negative charge இருந்துச்சுனா flux inward இருக்கும். Positive charge இருந்தா flux என்னவா இருக்கும்? outward இருக்கும். Negative charge flux inward, positive charge flux outward. Okay வா? சரி. Negative charge flux is inward, positive charge is outward. Correct only. Yes. What is the answer is that? Yes, it is 17.4. Yes, good ma. So எப்படி calculate பண்ணலாம்னு பார்க்கலாம். So flux is equal to q enclosed by epsilon naught. இல்லையா? flux ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2 into 10 to the power of plus 4 into what? Epsilon naught. Epsilon naught is 8.854 10 to the power of minus 12 is equal to q. 12. Yes or no? Plus 4 minus 18. Minus 12. என்ன கிடைச்சிரும்? 10 to the power of minus 8 கிடைச்சிருமா? இப்போ 2 multiply பண்ணா 2 5s are 10, balance 1. 16, 8, 2 8s are 16, balance 1, 17 ஆயிரும். 1, 16, 17. Yes or no? எவ்வளோ பாயிண்ட் தள்ளி வைக்கணும்? 1, 2. So 2 எடுத்துட்டேன் அப்படின்னா yes, negative 17.70. Yes, good ma. Is good. You're doing good. Yes. Can we go with the next question? Next question பாருங்க. யார் ஆன்சர் பண்றாங்க? If you have talent, can you try to answer this one? இப்ப பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். So this is what is உங்களோட டெஸ்ட் நாலேஜ் டெஸ்ட் இங்க பாருங்க, உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ற ஒரு क्वेश्चंस. 48a bங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க? 36 is b. c எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 6. d எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 42. Can you answer this one? Can you try to answer this one question? A square loop of side a is equal to 1 meter is held normally in front of the point charge. In front of the point charge. இங்க பாருங்க, இந்த point charge வச்சிட்டாங்க இல்லையா? Square plate. The flux electric field through the shadowed region கேட்டிருக்காங்க. அதாவது இந்த shadowed regionல என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? See, first எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். We'll see who will answer this one. Option try பண்ணுங்க. So எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. I'll start with this. Clearly understand. இப்போ இந்த கியூப் நான் எடுத்துட்டேன். இத இங்க பாருங்க 6 சர்ஃபேஸ் இருந்துச்சு, என்க்ளோஸ்டா இருந்துச்சு அப்படினா எவ்வளவு சொல்லலாம்? 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது q by epsilon naught. அப்படினா 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது q by என்ன? ஒரு சர்ஃபேஸ் ஓட என்ன இருக்கும்? 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது q by epsilon naught. இல்லையா? because only one surface மட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு சர்ஃபேஸ் ஓட ஃப்ளக்ஸ் என்ன சொல்லலாம்? ஒரு சர்ஃபேஸ் ஓட ஃப்ளக்ஸ் q divided by 6 epsilon naught. புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட். இப்போ நாம ஷேடோ ரீஜியன்ல கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா this is my shadow region. இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் என்ன சொல்லிட்டோம்? இந்த சர்ஃபேஸ்ல what is the flux? q divided by 6 epsilon naught சொல்லிட்டோம். இப்போ இந்த ஒரு பார்ட் நான் எப்படி ஒரு சர்ஃபேஸை 4ஆ டிவைட் பண்ணலாம். 4ஆ டிவைட் பண்ணலாமா? 4ஆ டிவைட் பண்ணா இந்த ஒரே ஒரு சர்ஃபேஸ்ல என்னவா இருக்கும்? ஒரே ஒரு சர்ஃபேஸ். இந்த 4 சர்ஃபேஸ் சேர்ந்தது என்னது? இங்க பாருங்க, 4 சர்ஃபேஸ் சேர்ந்தது q by epsilon 6 epsilon naught. ஒரு சர்ஃபேஸ் இந்த 4 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கோம். ஒரு பார்ட்ல என்னவா இருக்கும்? ஒரு பார்ட்னா சோ இத கீழ கொண்டு வரலாமா? 6 divided by 24 epsilon naught. அப்ப நாங்க பாருங்க இதுல எவ்வளவு? 6 divided by 24 epsilon naught. இதுல எவ்வளவு இருக்கும்?
6 divided by 24 epsilon naught இல்லையா? இன்னொரு அதுல பாதி தான் இருக்கு. இங்க பாருங்க, இதோட சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எவ்வளவு இருக்கும்? q divided by 24 epsilon naught. இதுல என்னவா இருக்கும்? பிளஸ் q divided by 24 epsilon naught இல்லையா? q divided by 24 and 24 எஸ் ஆனோ. இப்போ இதுல என்னவா இருக்கும்? So we have to know. இதுல என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, இந்த ரெண்டு சேர்ந்தது q divided by 24 epsilon naught. அதை ரெண்டா பிரிச்சா அப்படின்னா q divided by 2, அதாவது இந்த சர்ஃபேஸ் ரெண்டு சர்ஃபேஸ் சேர்ந்தது. இங்க பாருங்க, கிளியரா புரிஞ்சுதா? சோ இந்த சர்ஃபேஸ் நான் எடுத்துட்டேன். இந்த ரெண்டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸ் சேர்ந்தது, இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸ் சேர்ந்தது q divided by 24 epsilon naught. q divided by 24 epsilon naught. இந்த ரெண்டு சர்ஃபேஸ் சேர்ந்தது. இப்போ ஒரே ஒரு சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்றேன். ரெண்டு சர்ஃபேஸ் சேர்ந்தது q by epsilon naught னா ஒரு சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னா q divided by இந்த 2 மல்டிப்ளை பண்ணா 48 epsilon naught. அப்படின்னா இதுல என்னவா இருக்கும்? இந்த பார்ட்ல மட்டும் என்னவா இருக்கும்? பிளஸ் q divided by 48 epsilon naught. கிளியரா பசங்களா? கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர் பசங்களா? சோ இந்த சர்ஃபேஸ்ல q by 24 epsilon naught, இது q by 24 epsilon naught. இத ரெண்டா பிரிச்சா q1 என்னது? q divided by 48 epsilon naught. அப்ப நான் இத ஆட் பண்ணாங்க பார்க்கலாம். so we can add this one. so இது என்ன கிடைச்சது? 2q divided by 24 epsilon naught plus q divided by 48 epsilon naught. so இப்போ என்ன ஆயிரும்? இது கேன்சல் ஆயிருமா? 12. so ஜெனரலா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so q divided by 24 epsilon naught எடுத்துட்டேன் வெளியே. ஓகே, 2 அப்படியே வச்சிருங்க. keep it as 2. எனக்கு கேன்சல் பண்ண வேணாம். இதுல நான் பாருங்க 24 அப்படியே எடுத்துடலாம். q divided by 24 epsilon naught எடுத்துட்டேன். 24 epsilon naught எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க 2 இருக்கும், பிளஸ் இங்க 1/2 இருக்குமா? 1/2. எஸ் ஆனா? ஏன்னா இங்க 2 24s are 48. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைச்சிரும்? 5q divided by 2 into 24 epsilon naught. அப்படின்னா 5q divided by 48 epsilon naught. So what is the answer? Is that 48 is the answer. Clear pasangla? Puruthuda? A is the answer. Yes, good. Dhanushree is good. Clear? Any doubt pasangla? Clear? Clear pasangla? Arthamainda pasangla? Can we go to the next question? Can you try to answer this question? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Can you try to answer this question? I'll give the answer for this. Okay. Answer is given. A is equal to lambda A divided by epsilon. B is equal to lambda A divided by 16 epsilon naught. C is equal to lambda A divided by 2 epsilon naught. D is equal to lambda A divided by 4 epsilon naught. Can you tell me that answer for this? Can you calculate answer for this? Can you calculate answer for this? Question பாருங்க. A line charge of length என்ன கொடுத்துட்டாங்க? length இங்க பாருங்க, this is what line charge of length a/2 is at the corner of the edge of BC. At the corner of edge of BC. சரி, at the center of edge of BC ன்னு கொடுத்துட்டாங்க. listen, at the center of edge of BC. இங்க பாருங்க, இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னது? length என்னது? a/2. எதுல வச்சிருக்காங்க? சென்டர்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நாம பார்த்தோம். சார்ஜ் இங்க வச்சிருக்காங்க, இந்த சார்ட்ல வச்சு. அப்படின்னா இங்க க்ளோஸ் பண்ணணும்னா எவ்வளவு கியூப் வேணும்? 1, இங்க ஒரு 2, கீழே 3, 4 கியூப் சேர்ந்தாதான் இது என்ன இருக்கு? இது க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் எனக்கு எடுத்திருக்காங்க ABCGH having the edge is A. ஸோ இதோட சைடு A என்ன கொடுத்துட்டாங்க? இதோட சைடு is A. shown in figure. If the density of line of charge என்ன கொடுத்துட்டாங்க? lambda coulomb per unit length கொடுத்துட்டாங்க. Then the total electric flux through that all the phase of the cube னு கேட்டிருக்காங்க. all the phase of the cube னா ஒரு கியூப்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கியூப்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கியூப் ஓடல ஃப்ளக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ can you solve this problem? Can you tell me the answer for this? ஒரு கியூப்ல கேட்டிருக்காங்க. அப்படினா 4 கியூப் சேர்ந்தது. இங்க பாருங்க, இது ரெண்டா, இதுல 4 கியூப் வைக்கணும். 4 கியூப் வைக்கணும். 4 கியூப் சேர்ந்தது என்னது? q by epsilon naught.
அப்படின்னா ஒரு கியூபா இருக்கும்போது q divided by 4 epsilon. எஸ் ஆனோ ஒரு கியூப் ஃப்ளக்ஸ் டியூ டு 1 கியூப், ரைட்? ஸோ இப்போ நாம என்ன q தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஃப்ளக்ஸோட வேல்யூ தெரிஞ்சது. இப்போ q ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். q ஓட வேல்யூ எப்படி சொல்லலாம்? லாம்டா இன்டு l சொல்லலாமா? லாம்டா இன்டு l ஓட வேல்யூ என்னது? a/2. This is what is a/2. ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? q ஓட வேல்யூ லாம்டா a/2 into what? 4 epsilon naught. என்ன கிடைச்சிரும்? lambda a divided by 8 epsilon naught. So what is the answer? So lambda a divided by 8 epsilon naught. A is the answer. Yes or no? Is it clear? Clear pasangala? Clear pasangala? Any doubt? Okay, final question. I will discuss that. Very important question. This is final question. Try to solve this problem. So first நமக்கு தெரிஞ்சுக்கலாம். Electric field is at 2xi cap. 2xi cap நீங்க பாருங்க. 2xi cap. எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா நான் யூனிஃபார்ம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த क्वेश्चनல x பொறுத்து வேரி ஆகும். x = 1 னா 2 வேல்யூ எனக்கு கிடைக்கும். x = 2 னு சொல்லும்போது 4 ஆ மாறும். அப்படினா இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் a நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ ஃபர்ஸ்ட்ல நான் புரிஞ்சுக்க, இட் இஸ் a நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், x பொறுத்து வேரி ஆகும். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? E = எவ்வளவு கொடுத்திருக்காங்க? சோ 2xi cap. அப்படினா பொசிஷனை பொறுத்து என்ன ஆகும்? இந்த வேல்யூ வேரி ஆகும். Non-uniform electric flux. Okay, a cubicide எவ்வளவு கொடுத்துட்டாங்க? Cubicide 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க. Is placed in space in shown in figure. The electric flux through the cube நாம கால்குலேட் பண்ணலாம். Electric flux through the cube நாம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாங்க பாரு? Listen carefully. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அங்க பாரு, இங்க இருந்து x டிஸ்டன்ஸ்ல, அதாவது 2 மீட்டர்ல வச்சிருக்காங்க. அப்படினா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். What is the direction of electric field? இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா? So at x is equal to, இங்க பாருங்க, at x is equal to 2 ஆ இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? 2 சென்டிமீட்டரா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 மீட்டரா இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? 2 மீட்டரா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? இந்த x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ E ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? This is equal to என்ன சொல்லலாம்? 2 into 2i cap. S ஆனா என்ன கிடைச்சிரும்? 4i cap. Then at x is equal to இந்த பாயிண்ட் எடுத்துட்டேன். இந்த பாயிண்ட் அப்படினா இங்க பாருங்க, இது 2, இது என்னதா இருக்கு? 2. அப்படினா 4. அப்படினா இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 4 மீட்டர் நான் அப்ளை பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன இருக்கும்? 2 into 4i cap. என்ன கிடைச்சிரும்? 8i cap. எஸ் ஆனோ? அப்படினா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? வாட் இஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2i cap 4i cap ஆ இருக்கும். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? இது 4i cap. இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? 8i cap ஆ இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ ஏரியா கிராஸ் செக்ஷன் நாம எடுக்கணும் இல்லையா? ஏரியா கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. சோ ஏரியா நான் எடுக்கிறேன். ஏரியா கிராஸ் செக்ஷன், லிசன் கேர்ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா கிராஸ் செக்ஷன், ஏன்னா இந்த சர்ஃபேஸ் இப்படி இருக்க சர்ஃபேஸ், ஏரியா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்படி இருக்க சர்ஃபேஸ் சொல்லும்போது ஏரியா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஏரியா இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஏரியா வெக்டார். இந்த சர்ஃபேஸ் ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இங்க பாருங்க, ஏரியாவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கு? ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? 180 டிகிரி. இங்க ஏரியாவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 0 டிகிரி, பிகாஸ் போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன். சோ இங்க என்ன ஃப்ளக்ஸ் இருக்கும்? சோ the flux இங்க என்ன இருக்கும்? The flux here it is at, இங்க நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கும். இங்க என்ன ஃப்ளக்ஸ் இருக்கும்? பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? ரெண்டு ஃப்ளக்ஸ். அப்ப நெட் ஃப்ளக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? நெட் ஃப்ளக்ஸ்ங்கிறது ரீசன்ட்டா மூவி, என்ன மூவி? பைசன் மூவி ரிலீஸ் ஆயிட்டாங்க. பாத்துட்டீங்களா பைசன் மூவி? ஹேவ் யூ சீன் தி பைசன் மூவி? நல்லா இருக்கா பசங்களா பைசன் மூவி? சார் ப்ரிப்பரேஷனுக்கே எங்களுக்கு டைம் இல்லை, இந்த மூவி பார்க்கலாமா? ஹேவ் யூ சீன் தட் எனி ரீசன்ட்லி? என்ன மூவி? எஸ் சார், தனுஸ்ரீ. எஸ். எதுக்கு எஸ் சொல்றீங்க? பார்த்துட்டேன்னு சொல்றதுக்கு எஸ் சொல்றீங்களா, இல்ல டைம் இல்லை அப்படிங்கிறதுக்கு எக்ஸ் சொல்றீங்களா? எதுக்கு எஸ் சொல்றீங்க? எஸ் ஆர் நோ? சோ இப்ப நெட் ஃப்ளக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் டியூ டு ஃப்ளக்ஸ் phi1 இந்த சர்ஃபேஸ்ல பிளஸ் வாட் இஸ் phi2. எஸ் ஆர் நோ? இப்போ இந்த சர்ஃபேஸ்ல நான் எடுக்கும்போது என்ன கிடைச்சிரும் பாருங்க, ஃப்ளக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? E into A இல்லையா? சோ பட் நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? ஏன்னா இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். EA cos theta, EA cos theta, cos 180 minus E into A இல்லையா? This is what is phi1. So இது என்ன இருக்கும்? மைனஸ் E ஓட வேல்யூ என்னது? 4. A ஓட வேல்யூ என்னது? ஏரியா.
ஏரியாங்கிறது என்ன சொல்லலாம், இதோட ஏரியா. பிகாஸ் லென்த் 2 எடுத்துட்டு அப்படின்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸ்கொயர் லென்த் இன்டு லென்த். ஸோ இது என்ன சொல்லலாம், 4ன்னு சொல்லலாமா? 2 into 2 4. எஸ், எப்படி இருந்துச்சு பைசன்? இஸ் குட்? நான் இன்னும் பார்க்கவே இல்லை, நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னும் பார்க்கவே இல்லை. இஸ் இட் குட்? அவங்க மட்டும் தான் பார்த்துருக்கீங்களா? தனுஸ்ரீ மட்டும் தான் பார்த்துருக்கீங்களா? எஸ். ஓகே. -4 into 4 பிளஸ் இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் பாருங்க, இது ரெண்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன். 5 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரெண்டும் சேம் டைரக்ஷனா இருக்கனால cos what 0 டிகிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது? 8. இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 8. ஏரியா வெக்டர் என்னது? எஸ், இட் இஸ் 4. ஸோ என்ன கிடைச்சிரும்? 4 8 into 4 36னா 9 into 4 36 92. எஸ் ஆனோ அர்கடேமி பாயிண்ட். அப்போ என்ன கிடைச்சிரும்? -16 plus 32. என்ன ஆன்சர் கிடைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். S16 is the answer. Clear? Everyone understood? நல்லா இருந்துச்சு சார். அப்படின்னா நீங்க கொடுத்துட்டீங்க கமெண்ட். இந்த டைம் நான் போய் பார்க்க போறேன். ஓகேவா? இந்த வீக்ல பார்த்தே ஆகிற மூவி. ஒன்லி தனுஸ்ரீ மட்டும் தான் பார்த்துருக்கீங்களா? எஸ். கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எனி டவுட் அப் டு ஹியர் பசங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஐடியா ஃபார் காஸ் லாவோட ஐடியா. ஓகே, கிளியர்? எஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சி I will inform you that next marathon la don't miss that pasangla. Okay, next marathon it is a huge one. I am going to complete entire 11th full ave nama complete panna porom. So don't miss pasangla. If you like this session, same madriya da eppo irukum. So the marathon periya marathon, okay, so it is nearly 6 at least 6 to minimum 6 hours, maximum therla evla hour power therilla, ena because we have to cover fully. So next class we will discuss that. Okay, I will inform you that what date, okay, marathon start. So on the time la ready ஆயிங்க. Okay, so we will discuss more concept கம்மியாவும் problem நிறையாவும் discussion பண்ணலாம். எப்பனா அந்த marathon time la we will discuss that. Yes or no? Clear? So thank you. We will discuss next class. Thank you pasangla. Thank you to all.